வாசகர்கள் உள்ளிட்ட அவையோர் அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறது நமது அண்ணா நூற்றாண்டு நூலகம். இன்று முத்தமிழறிஞர் கலைஞர் டாக்டர் மு கருணாநிதி அவர்களின் 102வது பிறந்த நாள் செம்மொழி நாளாக அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு நடைபெறும் செந்தமிழ் சிற்பிகள் உரையரங்க தொடர் வரிசையில் 5வது நிகழ்வில் இன்று முனைவர் சங்கர சரவணன் அவர்கள் கலைஞர் தமிழ் பற்றின் தலைவாசல் என்னும் தலைப்பில் உரையாற்ற உள்ளார் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வின் தொடக்கமாக இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் இணை இயக்குனர் முனைவர் சங்கர சரவணன் அவர்களையும் வரவேற்று, எழுத்தாளர் எம் ஐயா அவர்களையும் வரவேற்று, முதன்மை நூலகர் அவர்களையும் வரவேற்று தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினை நம்ம ஆரம்பிக்க உள்ளோம். சிறப்புரைக்கு முன்னதாக சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் கலைஞர் அவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்ய அன்புடன் வேண்டுகிறோம். தொடர்ந்து எழுத்தாளர் இமயம் அவர்களுக்கு சிறப்பு செய்திட அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் அரவணையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். முனைவர் சங்கர சரவணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கிட முதன்மை நூலகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்வில் தொடர்ந்து கலைஞர் தமிழ் பற்றின் தலைவாசல் எனும் தலைப்பில் உரையாற்றிட முனைவர் சங்கர சரவணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த செம்மொழி நாளில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்த நாளில் அவருடைய கனவில் உருவான இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தற்போதைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எண்ணத்தில் உருவான செந்தமிழ் சிற்பிகள் அரங்கத்தை சிறப்பிக்கும் விதமாக அண்ணா நூற்றாண்டு நூலகம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற செந்தமிழ் சிற்பிகள் உரையரங்கம் என்ற தலைப்பில் நிகழ்கின்ற தொடர் நிகழ்வு 5ஆம் நிகழ்வான இன்று கலைஞர் தமிழ் பற்றின் தலைவாசல் என்ற தலைப்பில் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். இந்த உரையினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்றைய 2K கிட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய 2000ஆம் ஆண்டு இளம் தளிர்கள் சொல்கிறோம். இன்றைக்கு 20-25 வயதான குழந்தைகளுக்கு கலைஞருடைய பங்களிப்பு என்ன என்பதை கொண்டு சேர்ப்பது, எனது நினைவலைகளை கொஞ்சம் மீட்டெடுப்பது என்பது அறிமுகம் செய்து வைப்பது ஆகியவற்றைத்தான் நான் இன்றைய உரையின் முதன்மையான நோக்கமாக கொண்டிருக்கிறேன். முதலில் அவர்கள் படிக்க விரும்புபவர்களுக்கு அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்திவிட்டு இந்த உரையை தொடங்கலாக இருக்கிறேன். கலைஞரின் படைப்புலகம் என்ற புத்தகம் தமிழ்நாடு பாடநூல் கழகம் 100 காணும் ஆளுமைகள் என்ற திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வெளியிட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் இது. இந்த புத்தகத்திற்கான சிறப்பு, இந்த புத்தகத்தை தொகுத்தவர் எழுத்தாளர் இமயம். எழுத்தாளர் இமயம் சாகித்ய அகாடமி கொடுத்த எழுத்தாளர், நவீன எழுத்தாளர். பொதுவாக கலைஞருக்கும் நவீன எழுத்தாளர்களுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருப்பதாக சில எழுத்தாளர்கள் சொல்வதுண்டு, எழுதுவதுண்டு. அது இல்லை என்பதை மறுக்கும் விதமாக கலைஞரை பற்றி எப்படி அறிமுகப்படுத்த வேண்டுமோ அப்படி அறிமுகப்படுத்தி 34 பக்கத்தில் அற்புதமான ஒரு முன்னுரையை இமயம் அவர்கள் எழுதியிருக்கிறார். இதை அவசியம் இளைய தலைமுறை படிக்க வேண்டும். நான் அவரிடம் கேட்டேன், ஆனால் ஒரு முன்னுரை மட்டுமே தனி நூலாக வெளியிட வேண்டும், அதற்கான ஏற்பாட்டையும் நாம் செய்து கொள்வதாக சொன்னால் மிக்க மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயம். அந்த 34 பக்க உரை தனி நூலாக படித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக கலைஞரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, அவருடைய படைப்புகளுடைய சிறப்புகளை புரிந்து கொள்வதற்கு ஒரு நல் வாய்ப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முன்னுரை கலைஞருடைய மொத்த பிம்பத்தையும் கொண்டு வந்து அதில் எழுதியிருக்கிறார்.
எந்த விதத்தில் கலைஞருடைய எழுத்து மற்றவருடைய எழுத்திலிருந்து மாறுபட்டது, அவருடைய தமிழ் பற்றி எப்படி மாறுபட்டது மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். இந்த புத்தகத்தில் இன்னொரு சிறப்பு, கலைஞர் எழுதிய பல்வேறு நூல்களின் அட்டைப்படங்கள் எல்லாம் இதில் இடம்பெற்று அடிக்கடி பரிசீலிக்கக்கூடிய புத்தகமாக இது இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நூலகங்களுக்கும் இந்த புத்தகம் சென்று சேர்ந்திருக்கிறது. இந்த புத்தகத்தில் இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னா, கலைஞருடைய அனைத்து அட்டைப்படங்கள் அவர் எழுதிய என்னென்ன கணக்கான நூல்கள் எழுதியிருக்கிறார், எல்லா நூல்களுடைய அட்டைப்படங்களில் இருக்கின்றன. அந்த அட்டைப்படங்களை மட்டுமே வைத்து இவையும் தனி நூலுக்கு வெளியிட்டுள்ளார். இரவா எழுத்துக்காரர், கலைஞர் இரவா எழுத்துக்காரர். அதே போல இந்த நூலில் உள்ள இன்னும் சில செய்திகளை நான் பகிர வேண்டிய உரையில் நிறைய செய்திகள் இந்த உரையிலிருந்து தான் நான் அடிப்படையாக பகிர்ந்தேன். இன்னொரு முக்கியமான நூல் பாடூர் கழகத்தோடு தொடர்புடையதுதான் ஒரு சூரியன் என்று கலைஞரை பற்றிய நூல். இதை ஆங்கிலத்தில் சன் ஃப்ரம் சவுத் என்ற தலைப்பில் நாங்கள் பாடூர் கழகமும் இந்து குழுமமும் இணைந்து நூலாக கொண்டு வர இருக்கிறோம். இது தயாராகி வெளிவருகிறது. இது கலைஞரை பற்றி மிக முக்கியமான ஒரு படைப்பு. பல்வேறு ஆளுமைகள் கலைஞர் பற்றி தங்கள் பதிவுகளை எழுதியிருக்கிறார்கள். இதுவும் இளைய தலைமுறை கலைஞரை படிப்பதற்காக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமானது. அடுத்து ஒரு மனிதன் ஒரு இயக்கம் என்ற நூல், இதுவும் மிக முக்கியமானது. இது ஃப்ரண்ட்லைன் எடிட்டராக அவர்கள் கொண்டு வந்த நூல். ஃப்ரண்ட்லைனில் வந்தது மேன் மூவ்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் தமிழாக்கத்தில் ஃப்ரண்ட்லைனை வெளியிட்டது. நிர்வாக தரமான ஆங்கில கட்டுரைகளுக்கு பெயர். இதில் பல்வேறு கட்டுரைகள் தமிழ்நாட்டு ஆளுமைகள், இந்தியாவின் பல்வேறு ஆளுமைகள் கலைஞர் எப்படி ஒரு இந்திய ஆளுமையாக தெரிந்தார் என்று எழுதியிருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான புத்தகம். கலைஞர் 100 என்ற புத்தகம். இந்த உருவாக்கத்தில் என்னுடைய பங்களிப்பு, அதாவது உருவாக்க வேண்டும் விகடனிடம் வலியுறுத்தி சொன்னதுதான். அந்த அடிப்படையில் இந்த புத்தகமான தமிழ்நாடு முதல் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகத்திலே கலைஞர் பற்றி பல்வேறு பதிவுகள், பல்வேறு சமயத்தில் அவர் கொடுத்த பேட்டிகள், அவர் எழுதிய கலைப்பயணம் 60 வாரங்கள் அவர் எழுதினார். இந்த கலைப்பயணம் தொடர் குழந்தைகளின் கேள்வியில் கூட கலைஞர் பதில் சொல்லியிருக்கிறார். ஊழியர் வீடுகளில் முக்கியமான அரசியல் கேள்விகளில் கூட பதில் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றும் அவருடைய தமிழ் பற்றி, தமிழ் நகைச்சுவரும் நிலையோடும் அந்த விஷயங்களை எல்லாம் புத்தகத்தில் படித்தான் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு முக்கியமான இதிலிருந்து சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லேன். அடுத்து திரை இசை பாடல்கள், கலைஞருடைய திரை இசை பாடல்கள் என்னுடைய சகோதரர்கள் நெல்லை ஜெயந்தா அவர்களால் தொகுக்கப்பட்ட புத்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த 5 புத்தகங்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளவில்லை. கலைஞரோடு எனக்கு எப்பொழுது முதலாக பரிச்சயம் ஏற்பட்டிருந்தால் அவருடைய உரையோடு ஒரு மாணவ பருவத்தில் 1984 ஆண்டு 1975 வயது ஆகும்போது, அப்பொழுது ஆல் இந்தியா ரேடியோ மட்டும்தான் முக்கியமான ஒரு ஊடகமாக இருந்தது. தேர்தல் துறையில் ஒரு 4 மணி நேரம் ஒதுக்குவார் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கு பேசுவதற்கு. அப்பொழுது கலைஞர் ஒரு உரையாற்றினார். அப்பொழுது 1984 ஆண்டு தேர்தலில் அதிலே ஒரு செய்தி அவர் குறிப்பிட்டு பேசினார். அப்பொழுது எனக்கு அந்த உரை 2 வரிகள் மட்டும் இன்றைக்கு ஞாபகம் இருக்கின்றன. அப்பொழுது நடந்த ஒரு சம்பவம் பின்னாலே நான் கேட்டு தெரிந்து கொண்டது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வேல் காணாமல் போய் அது ஒரு நிகழ்வு. அப்பொழுது இருந்த அரசு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தருவதாக வாக்குறுதி அளித்தது. அதை நினைவூட்டி அதை அரசு செய்ய தவறிவிட்டது என்று கலைஞர் முறையிலே குறிப்பிட்டார். அதை ஒரு நயமாக அவர் சொன்னார். அதுதான் என் மனதிலே முதலாக கலைஞரை பற்றி என் மனதிலே பதிந்த ஒரு பிம்பம். அதாவது தமிழ் மொழியை எப்படி ஆளுகிறார் என்பதற்கு அவர் அந்த முறையிலே சொன்னார். வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்றார்கள், திருச்செந்தூர் முருகன் வேலைத்தான் காணவில்லை. அதுதான் அவருடைய நகைச்சுவை. அதாவது பிள்ளையிடை இரட்டொரு மொழிகள் பிள்ளையிடையில் அவர் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்றார்கள், திருச்செந்தூர் முருகன் வேலைத்தான் காணவில்லை என்று. அப்பொழுதுதான் இந்த 2 பொருள் தருகிற மாதிரி ஒரு வார்த்தை எப்படி பயன்படுத்த முடிந்தது என்று எனக்கு 9 வயதில் மனதில் பதிந்த விஷயம். அதற்கு பிற்பாடு தமிழ் ஆர்வம் எனக்கு இயல்பாகவே தமிழ் ஆர்வம் வாசித்துக் கொண்டே எனது சகோதரர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா மூலமாக எனக்கு பல புத்தகங்களை வாசிக்கிற அனுபவம் கிடைத்தது. இருந்தாலும் ஒரு 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு டைபாய்டு ஒரு வாரம் வீட்டில் இருக்க வேண்டிய சூழல், ஓய்வெடுக்க வேண்டும் என்று வீட்டிலே இருந்தேன். அப்படி எனக்கு படிக்காமல் இருக்கவே முடியாது. ரொம்ப எப்பொழுதும் படித்துக் கொண்டே இருக்க முடியாது. படிக்க கூடாது என்று அம்மா சொல்லிவிட்டார்கள். நேரம்
கண்டிப்பாக ஓய்வெடுக்க வேண்டும் என்று. அப்பொழுது எனது வீட்டிலே வந்து கலைஞருடைய ஒளிப்பேழை அவர் பேசிய கேசட் ஒன்று வீட்டிலே இருந்தது. அந்த கேசட்டை போட்டு போட்டு கேட்டுக்கொண்டே இருந்தேன். எனது இரண்டாவது சகோதரர் செல்வகுமார் அவர் வந்து கலைஞருடைய பேச்சுக்கு மிக தீவிரமான ரசிகர். அவர் வந்து ஒரு கேசட் வாங்கி வைத்திருந்தார். கலைஞருடைய அண்ணா கவிதாஞ்சலி, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அண்ணா பிரபலமான கவிதாஞ்சலி. அறிஞர் அண்ணா மறைந்த பொழுது ஒரு வாரத்தில் வானொலியில் கலைஞர் பேசிய இந்த கவிதாஞ்சலி, கலைஞரே கூட அதை குறிப்பிட்டிருக்கிறார். அதை படித்துவிட்டு SS வாசன் அவர்கள் மிக பாராட்டு கடிதம் ஒன்று எழுதினார் என்று அண்ணன் இமயம் அவர்களும் அந்த அண்ணா கவிதாஞ்சலிக்கு கொடுத்திருக்கிறார். மூத்த IAS அதிகாரி ஒரு முறை நான் கல்வித்துறைக்கு வந்த பொழுது எனக்கு அது தெரியும் என்று சொன்னேன். அப்போது கையில் ஒரு புத்தகம் வைத்திருந்தார். எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் என்று என்னை சொல்ல விட்டு நான் மனப்படமாக சொல்வேன் என்பதை அந்த இதை வைத்து முழுமையாக 20 நிமிடம் வரும்போது முழுமையாக நான் ஒப்பிக்க சரியாக சொல்கிறேன்னா என்று பார்த்து அப்புறம் என்னுடைய நினைவாற்றலை அவர் வந்து சரிபார்த்து சான்றிதழ் கொடுத்தார். என்னுடைய முதல் சந்திப்பில் அது முக்கியமான என்னை பெற்று நம்பிக்கை வருவதற்கு முக்கியமாக அந்த கவிதை அமைந்தது. நான் திட்டமிட்டு படிக்கவில்லை. நீ படிக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது வீட்டில் படிக்கக்கூடாது, புத்தகத்தை எடுத்து படிக்கக்கூடாது சொல்லும்போது நான் படித்திருந்தால் போர் அடிக்குவேன் என்று அந்த கேசட்டில் போட்டு ஒரு 40-50 முறை கேட்டதால் தன்னால மனப்படமாகிவிட்டது. கல்லூரியிலும் அந்த இது எனக்கு ரொம்ப துணையாக இருந்தது. கல்லூரியிலே காலேஜில் நான் கால்நடை மருத்துவ கல்லூரியில் படித்தேன். கல்லூரியில் படிக்கின்ற பொழுது ராகிங் இருக்கு. அந்த காலத்தில் கலைஞர் தான் ராகிங்கை ஒழித்தார். ராகிங் என்பது பகடிவதை என்று சொல்வார்கள் தமிழில். சீனியர் மாணவர்கள் ஜூனியர் மாணவர்களை செய்ய சொல்லி நிறைய இப்படி ஓடு ஆடு பாடு நடனம் ஆடு என்றெல்லாம் சொல்லி நிறைய கிண்டல் செய்வார்கள். இன்னும் சில சமயம் கொடுமையாக கூட போய்விடும். அதில் பெரிய கொடுமை நாவரசு கொலையெல்லாம் நடந்து அதற்கு பின்னால் அது பெரிய சர்ச்சையாகி அப்போதுதான் பகடிவதை ராகிங் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தது கலைஞர் தான். அந்த ராகிங்கிலிருந்து என்னை காப்பாற்றியதிலும் கலைஞருக்கு பெரும்பங்கு உண்டு. என்று சொன்னால் நான் வந்து அந்த கலைஞர் கவிதாஞ்சலி, அண்ணா கவிதாஞ்சலியை நான் படித்திருந்த காரணத்தால் எனக்கு எப்பொழுதுமே சீனியர் மாணவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு 4 பேர் ராகிங் செய்ய கூப்பிட்டால் என்னை போய் இந்த ஓரமா நின்று நீ அந்த கவிதாஞ்சலியை 30 முறை சொல்லு என்று சொல்லிவிடுவார்கள். நான் ஒரு டேபிளில் ஏறி நின்று அந்த கவிதாஞ்சலி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பேன். எத்தனை முறை ஆகிவிட்டது என்று கேட்பார்கள். ஒரு 10 முறை 15 முறை என்றால் விட்டு விடுவார்கள். அந்த மாதிரி நான் பாட்டு பேசிட்டே இருப்பேன். அந்த மாதிரி கூட்டம் நடந்துட்டு இருக்க மாதிரி அவங்க பாட்டு அங்கே ராகிங் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பாட்டு எனக்கு ஒரே ராகிங் தான். எனக்கு வந்து கவிதாஞ்சலி சொல்ல வேண்டும். அதனால் என்னை ராகிங்கில் இருந்து எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் காப்பாற்றியதால் அந்த கலைஞர் மீது எனக்கு ஒரு பெரிய பற்று உண்டு. இது அந்த திரை இசை பாடல்கள், கலைஞர் திரை இசை பாடல்கள் ரொம்ப தரமான தாளில் வெளியிடப்பட்டது. ஆனால் இமயமுத்திடம் சொல்லும்போது சொல்லிக் கொண்டிருந்தார் ஒரு விஷயத்தை, கலைஞர் அவர்களிடம் எந்த புத்தகத்தை கொடுத்தாலும் வாங்கி அட்டையை தடவி பார்ப்பார். அவருடைய புத்தகத்தை கொடுக்கின்ற பொழுது அண்ணனுடைய இமயன் அண்ணன் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் கிரியா பதிப்பை வெளியிட்டிருக்கும். மிக தரமான பதிப்பகம் இருக்கும். பொதுவாக அரசியல்வாதிகளிடம் புத்தகத்தை கொடுத்தால் வாங்கி அப்படி கொடுத்து விடுவார்கள். நீங்கள் பார்த்திருக்கலாம் நிறைய. ஏன்னா நேரம் முக்கியம் என்பதற்காக பார்த்து. கலைஞரிடம் நேரத்தை விட புத்தகம் முக்கியம் அவருக்கு. அதனால் புத்தகத்தை தடவி பார்ப்பார், எடுத்து பார்ப்பார், உள்ளே படித்து பார்ப்பார். படித்து பார்த்து புத்தகத்தை யார் போட்டிருக்கிறார்கள் என்ன என்று விசாரித்து விட்டு தான் தருவார். அது அவருடைய சிறப்பு அம்சம் என்று இப்பொழுது பேசும்போது சில நிமிடங்களுக்கு முன்னால் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உட்கார்ந்து தலைமை நூலக இடத்தில் அவருடைய அறையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அண்ணன் இமயம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல் இந்த புத்தகத்தை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு இயலிசை நாடகம் என்றும், ஆனால் இதை பார்த்தால் ஒரு தனியார் பதிப்பகம் வெளியிட்டது போன்ற ஒரு தோற்றத்தோடு மினுமினுப்பாக வளவளப்பாக இருக்கிறது. பாடநூல் கழகம் இதே போல் நிறைய புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறோம். அரசாங்க புத்தகங்கள் எல்லாமே மிக தரமான தாளில் இப்பொழுது வெளிவருகின்றன என்பதற்கு இது ஒரு உதாரணம். கலைஞருக்கு இருந்த காதல் அப்படிப்பட்டது. புத்தகங்களை தரமான தாளில் வெளியிட வேண்டும் என்று. எனவே கலைஞர் திரைசை பாடல்கள் என்ற தொகுப்பு இதையும் உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன். கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களால் தொகுக்கப்பட்ட தொகுப்பில் கலைஞரது திரைப்பட பாடல்கள் மட்டுமல்ல, அதை பற்றிய குறிப்புகளும், அந்த திரைப்படம் பற்றிய குறிப்புகளும் சுவையான குறிப்புகளும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இப்பொழுது நான் இந்த கலைஞருடைய கவிதைக்கு வருகின்ற பொழுது அதிலே வந்து ஒரு சில வரிகளை மட்டும் நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். முழுமையாக சொல்வதற்கு நேரம் கிடைக்காது. அதாவது இப்படி ஆரம்பிக்கும். மக்களாட்சி மலர் ஒழுங்க தாய்மொழி தாமலே வாழ்வு பொழிலாக ஆடி வரும் பூமுடியே புகழ்முடியே உன்னை தேடி வரும் வாழ்த்து குவிகளிலே பாடி வரும் அண்டாக நான் பிறப்பேன் என 1 கோடி தமிழிளைஞர் பாடி நின்ற பாட்டுக்கு பெருந்தலைவன் கவியினில் பொருளென காவினில் மலரென நிலவினில் குளிரென நிலமிசை வளமென உளவிடும் காற்றினில் ஏறிடும் இசையென குதித்திடும் அருவி குளிரிடும் மொழியென தமிழ்மகன் அண்ணா திருப்புகழ் பாடிட நிலமது அடிக்கும் கண்ணீர் அன்றோ வெள்ளம் வெள்ளம் மாபெரும் வெள்ளம் அன்றொரு நாள் 52 சென்னையிலே சொன்னேனே நினைவுண்டா உங்களுக்கு
மூன்றெழுத்திலே ஒரு சிறப்புண்டு, முத்தமிழ் மனம் உண்டு, மூவேந்தர் முக்கொடி முக்கணி என மும்முரசு ஆர்த்தவர் தமிழர். அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு மூன்றெழுத்து, வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு மூன்றெழுத்து, அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு மூன்றெழுத்து, அறிவார்ந்தோர் இடையிலும் காதலுக்கு மூன்றெழுத்து, காதலர்கள் போற்றி நின்ற கடும் வீரம் மூன்றெழுத்து, வீரம் விளைக்கின்ற களம் மூன்றெழுத்து, களம் சென்று காணுகின்ற வெற்றி மூன்றெழுத்து, வெற்றிக்கு நம்மையெல்லாம் ஊக்குவிக்கும் அனைவுமிகு அண்ணா மூன்றெழுத்து, அறிந்திடுவீர் எனச் சொன்னேன் என்று அந்த கவிதை தொடங்கும். அறிஞர் அண்ணாவை பற்றி அறிமுகப்படுத்தி சொல்கிற அந்த கவிதை, இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அந்த கவிதையை உச்சரித்து சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். இந்த மொழிக்காகவும் மொழி பற்றி ஊட்டுவதற்காகவும் கலைஞர் எழுதிய அந்த அண்ணாவின் மீது கொண்ட ஆழ்ந்த பற்றால் எழுதப்பட்ட அந்த கவிதையில் அண்ணாவை இப்படி வாழ்த்து தொடங்குகிறார். அதிலேயே காதல் வீரம் என்று தமிழின் பண்பாட்டை, சங்க தமிழ் பண்பாட்டை மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். கலைஞருடைய எழுத்தாளராக அவருடைய சாதனை என்ன என்று இப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அண்ணன் இமயம் அவர்கள் சொன்னார்கள், அவர் பழந்தமிழ் இலக்கியங்களை கொண்டு அறிமுகப்படுத்தினார். அது அவருடைய ஆகச்சிறந்த சாதனை என்று சொன்னார்கள். அவருடைய எழுத்தாளராக அவர் சிறுகதைகள் எழுதியிருக்கிறார், நாவல்கள் எழுதியிருக்கிறார், கடிதங்கள் எழுதியிருக்கிறார் என்று எத்தனையோ இருந்தாலும் மிகப்பெரிய முக்கியமான சாதனை திருக்குறள். திருக்குறளுக்கு அவர் எழுதி கோட்டம் எழுப்பியது, வள்ளுவத்துக்கான சிலை அமைத்தது, திருக்குறளுக்கு உரை எழுதியது, குறளோவியம் தீட்டியது. இந்த திருக்குறளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதிலே மிகப்பெரிய பங்காற்றினார். அது அவருடைய முக்கியமான. அதே போல் சங்கத்தமிழ், சங்கத்தமிழில் பார்த்தால் புறநானூற்று தாய், அந்த இதையெல்லாம் நீங்கள் கேட்கின்ற பொழுது மெய் சிலிர்க்கும். நீங்கள் நடிகர் சிவகுமாரனோடு எனக்கு நிறைய பழக்கம் உண்டு. அவர் அந்த 99 பூக்களையும் சொல்வார், எல்லோருக்குமே தெரியும். குறிஞ்சிப்பாட்டில் வருகின்ற 99 பூக்களையும். நான் அவரிடம் கேட்டேன் ஒரு நாள் பழக ஆரம்பித்த பொழுது, குறிஞ்சிப்பாட்டு நீங்கள் படித்திருக்கிறீர்களா என்று. குறிஞ்சிப்பாட்டு அது நான் படித்ததில்லை அப்படின்னு சொன்னார். சங்க இலக்கியம் 10 பாட்டில் அவருக்கு கபிலர் எழுதிய குறிஞ்சிப்பாட்டு படிக்கலாம். சங்கத்தமிழ் படித்தேன். கலைஞருடைய சங்கத்தமிழில் இருந்து தான் எனக்கு இந்த 99 பூக்களும் தெரியும். அதைத்தான் நான் மனப்பாடம் பண்ணினேன். எனக்கு பிறகு சூர்யாவும் மனப்பாடம் பண்ணினார். சூர்யா அந்த 99 பூக்கள் பேர் ஒரு படத்திலே சொல்வார், பூவெல்லாம் கேட்டுப்பார்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் தலைமுறை கடந்து கமலை கடத்தியது கலைஞருடைய மிகப்பெரிய சாதனை. எப்படி அதற்கு கண்கூடாக நான் பார்க்க முடிகிறது. அதை எப்படி சிவகுமார் அவர்கள் மனப்பாடம் செய்தார், அதை சூர்யா அவர்கள் மனப்பாடம் செய்தார். அது எப்படி திரைப்படத்தில் வந்தது, 99 பூக்கள் என்பது வெகுஜன ஊடகத்தின் வழியாக எப்படி சென்று சேர்கிறது என்று குறிஞ்சிப்பாட்டு என்றில் கபிலர் எழுதிய ஒரு விஷயம் எப்படி பொதுஜன விஷயமாக மாற்றப்படுகிறது கலைஞரால் என்பது மிக முக்கியமான விஷயம். அதே போல இதிலே அண்ணன் இமயம் அவர்கள் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருக்கிறார். தொல்காப்பிய பூங்காவை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, தொல்காப்பியத்திற்கு எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். அதற்கு 1000 மேற்பட்ட நூற்பாக்கள் தொல்காப்பியத்தில் உண்டு. அதில் கலைஞர் 100 நூற்பாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தொல்காப்பிய பூங்கா எழுதியிருக்கிறார். அந்த தொல்காப்பிய மலர் 1, மலர் 2 என்று ஒவ்வொரு நூற்பாவுக்கும் விளக்கம் எழுதியிருக்கிறார். அதை பற்றி எழுத்தாளர் சுஜாதா சொல்கின்ற பொழுது சொல்கிறார், தொல்காப்பியத்தின் மீது பரவலான வெளிச்சம் விழுவதற்கு காரணமாக இருந்தவர் கலைஞர். அதற்கு நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தொல்காப்பியம் மக்களிடம் இப்படி போய் சேர்ந்திருக்காது. ஏன்னா அது இலக்கண நூல், அதை படிப்பதற்கு யாருக்கும் ஆர்வம் வராது. அதில் ஒரு சின்ன உதாரணம், இதில் அண்ணன் எழுதவில்லை என்றால் நான் சொல்கிறேன். ஒருவர் ஒரு பத்திரிகையை கொண்டு காட்டுகிறார். அதில் தொல்காப்பிய பூங்காவில் வரக்கூடிய ஒரு செய்தி. ஒரு பத்திரிகையை கொண்டு வந்தவுடன் அதை இன்னொருவர் அதை பார்க்குறார். பார்த்துட்டு கல்யாணம் எங்களுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் வந்துருங்க அப்படின்றார். யார் கல்யாணம்? என்னுடைய பையனுக்கு. பொண்ணு யாரு சொல்கிறார். பார்த்துட்டு அதில் பார்க்குறார். பார்த்த உடனே பையன் பேர் போடும்போது மேலே போட்டுருக்கு தப்பா இருக்கே அப்படின்றார். அப்படின்னா பையன் பேர் சரியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு, பையன் பேர் சரியாக தான் போட்டிருக்கு, பையன் பேரை சொல்கிறாரு, சரியாக தான் இருக்கு, சரியாக தான் இருக்கு, ஆனால் எனது மகன் போட்டிருக்கீங்களா, தப்பாச்சு அப்படின்றார். அவருக்கு கொஞ்சம் பகீர்னு ஆயிடுது. என்னடா இது, பையனெல்லாம் வளர்த்துக்கிறது கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் வந்துட்டு இந்நேரம் பார்த்து எனது மகன் அப்படின்னு போட்டு தப்புங்கிறாரு. இவர் என்ன சொல்ல வராதுன்னு சொல்லி கொஞ்சம் பயந்து போய் அவர் இருக்கிறாரு. அவரும் சொல்கிறாரு, ரொம்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்றாரு. இல்லை ஒன்றும் இல்லை, எனது மகன் போடுறது தப்பு. எனதுங்கிறது அக்ரிடைக்கு தான் போடுவாங்க, எனக்கு மகன்கிறது தான் தொல்காப்பியத்தில் படி சரி. 4ஆம் வேற்றுமை உறுப்பு அதான் வரும், அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை உறுப்பு அது வராது. அதனால எனக்கு மகன் தான் போடணும். அது இப்போ வழக்கத்தில் இல்லை. அதனால எனது மகன் போடுறது தப்பு, எனக்கு மகனும் போடுறது வழக்கத்தில் இல்லை. அதனால ஏன்னா அது உடைமை பொருள் உரிமை பொருள் என்று சொல்லுவாங்க. எனது வீடுன்னு சொல்லலாம், எனது வீடு அப்படின்னு சொல்லலாம். எனது மனைவின்னு சொல்லக்கூடாது, எனக்கு மனைவின்னு தான் சொல்லணும். அது உரிமை பொருள், உடைமை பொருள் கிடையாது. இட் இஸ் நாட் ஏ பொசிஷன். மனைவிங்கிறது மகன்கிறது நம்மளுடைய உடைமை கிடையாது, உரிமை. அதனால எனக்கு மனைவி எனக்கு மகன் தான் சொல்லணும். இது இப்போ சொன்னால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், எனது மகன் போடுறது தப்பு, எனக்கு மகன் போடுறது வழக்கத்தில் இல்லை.
அதனால என் மகன் போடலாம், அதான் சரி. அதனால நீங்க வந்து எனது மகன் போட்டது தப்பு, இதை வந்து என் மகன் போட்டிருக்கணும். அடுத்த வாட்டி திருமணம் பத்திரிக்கை அடிக்கும்போது 100 பையனுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னா அப்ப திருத்திங்கன்னு சொல்றாரு. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன நகைச்சுவையோடு சேர்ந்து தொல்காப்பியத்தில் உள்ளக்கூடிய 4ஆம் வேற்றுமை உறுப்பு என்ன, 6ஆம் வேற்றுமை உறுப்பு என்பது என்னெல்லாம் சொல்லக்கூடிய வந்து லாபகம் வந்து கலைஞருக்கு தான் இருக்கு. ஏன்னா அவர் மக்களுடைய மனதை அறிந்தவர். ஆனால் அண்ணன் பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அண்ணன் அவருடைய இது வந்து இப்போ எழுத்தாளர்கள் சில பேர் சொல்வார்கள், நான் நவீன எழுத்தாளர், என்னுடைய இது வந்து செயல்பாடு வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்பார்கள். உண்மையில் அது வந்து ஒரு பெருமை இல்லை. நான் நவீன எழுத்தாளர், என்னுடைய செயல்பாடுகள் அரசியல், அது வந்து ஒரு எஸ்கேபிசம், தப்பிச் செல்லுதல். அரசியல் கருத்து சொன்னா நாளைக்கு நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க, இந்த கவர்மெண்ட் மாதிரி அந்த கவர்மெண்ட் வரும்போது நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தப்பிச்செல்லும் தப்புதல் வாதம், அதாவது தப்பிச்செல்லும் வாதம், அதாவது எஸ்கேபிசம் என்று சொல்வார்கள். ஒருத்தர் சரித்திர நாவல்களே எழுதி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது வந்து எஸ்கேபிசம் என்று சொல்வார்கள். ஏன்னா இப்போ உள்ள பிரச்சனை எழுதினா நிகழ்கால பிரச்சனை எழுத வேண்டி வரும், சமூக நாவல் எழுதினா பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக சரித்திர நாவலையும் புராண நாவலையும் எழுதிட்டு இருக்காரு, புராணத்தை பற்றி எழுதிட்டு இருக்காரு அவரு அப்படின்ட்டு. இப்பவும் மகாபாரத்தை பற்றி நிறைய எழுதி கொண்டிருக்கிறார்கள். 18 வால்யூம் 17 வால்யூம் எழுதக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அந்த மாதிரி இல்லாமல் சமூக பிரச்சனைகளை எழுதக்கூடிய மாதிரி இவர் வந்து அரசியல் விஷயங்களை சாதாரணமாக மேடையில் எப்படி கையாண்டாரோ அதுபோல் எல்லாவற்றிலும் கையாண்டார். இப்போ வந்து தொல்காப்பிய பூங்காவில் இமயம் மன்னன் அவர்கள் இதை ஒரு குறிப்பிட்டு சொல்கிறார். ஒரு தொல்காப்பிய பூங்காவில் ஒரு நூற்பாவுக்கு வருகின்ற பொழுது ஒரு இடத்தில் குமணவள்ளலை பற்றி எழுதுகிறார். கொங்கு நாட்டில் எப்படி குமணவள்ளல் சிறந்தவன் அப்படின்ட்டு குமணவள்ளலை பற்றி ஒரு கவிதை, குறுங்கவிதை வருகிறது, கலைஞர் எழுதிய கவிதை. அது அவருக்கு அரசியல் ரீதியாகவும் அது வந்து அவருக்கு உதவியாக இருக்கிறது. குமணவள்ளலை பற்றி சொல்கின்ற பொழுது எங்கள் கொங்கு நாட்டு குமணவள்ளல் என்று குமணவள்ளலை பற்றி ஒரு 6 வரிகள் கவிதை. கொங்கு நாட்டு மக்கள் படிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அதை ரிலேட் பண்ணி பார்த்து குமணவள்ளலை பற்றி கலைஞர் எழுதியிருக்கிறார் என்று அவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும். அந்த மாதிரி ஒவ்வொரு மக்களுக்கும் எது மகிழ்ச்சியை தருமோ அதை எல்லாவற்றையும் தனது தமிழ் மூலமாக கற்றுக்கொண்டு குமணவள்ளலுடைய விஷயத்தை படித்துக்கொண்டு அதை வந்து தொல்காப்பிய பூங்காவில் வைத்து பதியம் போட்டு எழுதுகிறார். இப்படி எல்லா தரப்புக்குமான விஷயங்கள் அவருடைய கலைஞர் என்று சொன்னால் அவருடைய வசனங்கள் மட்டுமல்ல, திரைப்படத்தில் மட்டுமல்ல, அரசியலிலும் கூட அவருடைய சின்ன சின்ன வாசகங்கள், ஒன்லைனர் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு ஒன்லைனர் என்றால் ஒரு பஞ்ச் டைலாக் என்று சொல்கிறவர்களோ அந்த மாதிரியான வசனங்கள் நிறைய விஷயங்கள் அவருடைய இதிலே இருக்கிறது. உதாரணத்துக்கு அரசியலிலும் அது ப்ராப்ளமாக இருக்கிறது. காரணம் அவருடைய தமிழ் பற்றினால் அது வந்தது. இப்போ நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று எமர்ஜென்சிக்கு பின்னால் இந்திரா காந்தி அவர்களை அழைத்த பொழுது அவர் உருவாக்கிய வாசகம், நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று. அதுபோல் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், இந்த மாதிரியான ஒரு வாசகங்கள் கலைஞர் பயன்படுத்தினார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய தமிழ் பற்றிலிருந்து, தமிழ் மீது கொண்ட பிடிப்பிலிருந்து, தமிழ் கல்வியிலிருந்து வந்தது. ஷேக்ஸ்பியருடைய கொட்டேஷனை கூட இவர் கொஞ்சம் மாற்றி அருமையாக சொல்லியிருப்பார், வீரன் கோலை வாழ்வதே இல்லை, வீரன் சாவதே இல்லை என்று. அதுபோல திரைப்படங்களில் வசனம் எழுதுகின்ற பொழுதும் அவருக்கு வந்து இப்போ இன்னைக்கு சொல்லுவாங்க, இப்போ வந்து ஒரு இதை வந்து மீம்ஸ் போடுறோம், அது வந்து நம்ம ஜெனரேஷன் தெரியுது. அவருடைய ஓன் டைலாக்கே அவரே கிண்டல் பண்ணி எழுதியிருக்காரு. அதாவது அவருடைய புகழ்பெற்ற வசனம் பராசக்தியில் வந்து ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அப்படிங்கிறது முக்கியமான வசனம். பராசக்தியில் ரொம்ப பாப்புலரான வசனம் வந்து அந்த கல்யாணியை வந்து பக்தி துரட்டியது, பகட்டு துரத்தியது, அப்படி ஒன்றுனா சொல்லிட்டு சிவாஜி கணேசன் பேசக்கூடிய அந்த பிரபலமான வசனத்தில் வருவார், ஓடினாள் ஓடினாள் கல்யாணி ஓடினாள் 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 வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் என்று. இதே வசனத்தை பூம்புகார் படத்தில் நாகேஷ் வந்து கிண்டலா பேசுவார். அதுக்கும் கலைஞர் தான் வசனம் எழுதியிருக்காரு. அவருடையது ஓடினாள் ஓடினாள் வீட்டின் ஓரத்திற்கே ஓடினாள் அப்படின்னு இவர் டைலாக்கை இவரே கிண்டல் பண்ணி எழுதிக்குவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மை வந்து அவர்கிட்ட இருந்தது. அது வந்து ஒரு எல்லாத்தையும் நகைச்சுவையாக பார்க்கக்கூடிய விஷயம், ஒரு விஷயத்தை தன்னையே கிண்டல் பண்ணிக்கிற மாதிரி. நாம் இமயம் அவர்களிடம் பேசும்போது சொல்லியிருந்தார், கட்சிக்காரன் என்று இமயம் அவர்கள் கதை எழுதியிருக்கிறார், நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும். ரொம்ப அற்புதமான கதை. ஒரு நவீன அது படித்துக் கொண்டிருந்தால் படிக்கின்ற முடிக்கின்ற பொழுது நம்ம எல்லோருக்கும் கட்சியினுடைய நிலவரங்கள் தெரியாது. ஒவ்வொருத்தரும் அவர்கள் எந்த துறையில் இயங்குகிறோமோ அதை சார்ந்த விஷயங்கள் தெரியும், அந்த இது தெரியும். இப்போ கட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் பற்றி நமக்கு தெரியாது. ஸோ கதைகளை படிப்பதில் என்ன விஷயம், தமிழ் ஆர்வத்தில் என்ன விஷயம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்து ரொம்ப உயிரோட்டமாக எழுதியிருக்காரு அந்த கதையை. அதில் வந்து பொன்னுசாமி அப்படிங்கிற ஒரு மீனாட்சி அப்படிங்கிற ஒரு அம்மா, அவரோட ஒய்ஃபு, இவர் காலமாக கட்சியில் இருக்காரு. ஒரு ஒன்றிய வார்டு செயலாளர் கூட கிடைக்க மாட்டேங்க அவருக்கு. ஆனால் கட்சியில் ரொம்ப மரியாதை இருக்கு அவருக்கு. ஆனால் அவருக்கு வசதி இல்லாதவர், ஆனால் அவருக்கு சீட்டு கிடைக்க மாட்டாங்க.
அதில் கலைஞரை பற்றிய விமர்சனம்லாம் கூட இன்டெரக்டாக வருது. அது கலைஞரை பார்த்து ரசித்திருக்கிறார், செய்திருக்கிறார், நல்லா இருக்குன்னு பாராட்டி இருக்கிறார். அதுதான் அவருடைய ஜனநாயகத்தன்மை. அந்த கட்சியை பற்றிய எழுதக்கூடிய அந்த கட்சிக்காரன் என்ற கதை மிக முக்கியமான கதை. நவீன இலக்கியவாதி என்ற இமயம் எங்கிருந்து வருகிறார் என்று சொன்னால், கலைஞர் என்ற அந்த ஆளுமை உருவாக்கிய அந்த ஜனநாயகத்தன்மை கொண்ட இலக்கியத்திலிருந்து அந்த உருவாகக்கூடிய ஒரு இலக்கியவாதி. இன்றைக்கு அதனால்தான் அவர் நவீன இலக்கியவாதியாக இருந்தாலும் கலைஞருடைய இதை தொகுக்கப்படுகிறது. இதுதான் கலைஞர் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த தமிழ் பற்றின் தலைவாசல் என்று சொன்னோம்னா, இன்னொரு இடத்துல இமயம் அவர்கள் எழுதியிருப்பார், எப்படி அவருக்கு செய்தித்தாள்களை திராவிட இயக்கம் அறிமுகப்படுத்தியது, செய்தி படிக்கக்கூடிய வழக்கம் எப்படி வந்தது என்றெல்லாம் அவருடைய ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார். இது மாதிரி தமிழை கொண்டு சேர்ப்பதில், உதாரணத்துக்கு இப்பொழுது நான் இதில் படித்துக் கொண்டேன் கலைஞர் 100 என்ற புத்தகத்திலே, இதில் சுட்டி விகடனில் குழந்தைகளின் கேள்விகளுக்கு கலைஞர் பதில் சொல்லியிருக்கிறார். அப்பொழுது ஒரு குழந்தை கேட்கிறது கலைஞரிடம், ஜெயலலிதா ஆண்டியை தாத்தா நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கீங்களே ஏன் அப்படின்னு ஒரு குழந்தை கேட்டிருக்கு. அது கலைஞருடைய பதில், பாப்பா நீ ஒரு பந்தை தூணை நோக்கி எறிகிற, அந்த பந்து உண்மையிலே திரும்ப வருது. இப்போ அதுக்கு அந்த தூண் காரணமா, பந்து காரணமா, நீ காரணமா? இந்த கேள்விக்கு பதில் யோசி, நீ கேட்குற கேள்விக்கு விடை கிடைச்சிரும் அப்படின்றார். அந்த கேள்வி பொண்ணு கேட்டது, ஜெயலலிதா ஆண்டி நீங்கள் எப்பொழுதும் திட்டிகிட்டே இருக்கீங்களே ஏன் தாத்தா அப்படின்னு கேட்குது. அதுக்கு நீ ஒரு பந்தை ஒரு தூணை நோக்கி எறிகிற, அந்த பந்து உண்மையிலே வருது. அதுக்கு காரணம் பந்தா தூணா, நீ தூணை நோக்கி எரிஞ்சதா நீயா? அது நீ இந்த கேள்விக்கு நீ யோசிச்சுக்க விட, நீ கேட்டதுக்கு உனக்கு பதில் கிடைச்சிரும் அப்படின்றார். அதே மாதிரி இன்னொரு கேள்வி, ஆண் கூட்டல் கூ அப்படின்னா ஆணுக்குன்னு எழுதிடுறோம். ஆண் இக்கு அப்படிங்கிறது ஆண் கூட்டல் இக்கு அப்படி சேர்த்தா ஆணுக்குன்னு வந்துடுது. பெண் கூட்டல் இக்கு அப்படின்னா அங்கே மட்டும் ஏன் இன்னொரு நூ எக்ஸ்ட்ரா வருது? பெண்ணுக்குன்னு தான் எழுதுறோம், பெண்கு அப்படின்னு எழுதுறது இல்லை. ஏன் பெண்ணுக்கு எழுதுறது? எங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்டு எனக்கு விடை தெரியல, நீங்கள் சொல்லுங்க தாத்தா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குது. தமிழ் இலக்கண கேள்வி. அவர் சொல்கிறார், தனி குறில் முன் உயிர்வரின் இரட்டும் அப்படின்னு நன்னூல்ல ஒரு நூற்பா இருக்கு. ஆண்ல ஆங்கிறது நெடில் எழுத்து, அதுக்கு அப்புறமா புள்ளி வச்ச எழுத்து வருது. நெடில் எழுத்துனால அங்கே இன்ங்கிறது 2 வாட்டி எழுத வேண்டியதில்லை. பெண்ணில் பேங்கிறது குறில் எழுத்து, அதனால இன் வரும்போது இன்னொரு எண் எக்ஸ்ட்ரா வருது. அது கூட ஊ சேர்த்து தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் எட்டும் அப்படின்னு சொல்லி அந்த நூற்பாவை நன்னூல் நூற்பாவை சொல்லி, ஏன் ஆண் பிளஸ் கு ஆணுக்கு அப்படின்னும், பெண் பிளஸ் நூங்கிறது பெண்ணுக்கு அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஏன் நூ வருது அப்படின்னு அதில் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நிறைய கேள்விகள். இப்போ நான் விபூதி வச்சுட்டு போனால் எனக்கு மன தைரியமாக இருக்குது, ஆனால் அதை நீங்கள் மூட நம்பிக்கைன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை கேட்டிருக்கு. அந்த குழந்தைக்கு பதில் சொல்லியிருக்காரு, விபூதி வச்சுட்டு போனது மூட நம்பிக்கைன்னு நான் சொன்னதே இல்லை, அது யாரும் உனக்கு தப்பாக சொல்லியிருக்காங்க. விபூதி வச்சுட்டு போகிறது நம்பிக்கை, ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கை. அது மாதிரி ஒருவருக்கு நாமம் போட்டுக்கொள்வது நம்பிக்கை, அது அவர்கள் நம்பிக்கை. அது மாதிரி இதை நான் நம்பிக்கைன்னு சொல்லியிருப்பேனே தவிர, இந்த நம்பிக்கை எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பேனே தவிர, இதை நான் மூட நம்பிக்கைன்னு சொல்லலை. நான் மூட நம்பிக்கைன்னு சொன்னதான் அவன்கிட்ட யாரோ என்னை பற்றி திருச்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு அவர் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கு எந்த மாதிரி சொல்ல முடியுமோ அப்படி சொல்கிறார். இதே ஜூனியர் விகடனில் ஒரு பேட்டியில் அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இது வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சாதனை, ஒரு இதில் என்னுடைய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு இருமாப்பு கொள்ளக்கூடிய விஷயம் எது? வாழ்க்கையில் என்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய விஷயம் எது? கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? நம்ம கேட்டோடனே சொல்லுவோம், வாழ்க்கையில் அதை செய்ய முடியும்னு நினச்சேன், செய்ய முடியல, இவ்வளோ வருஷம் இருந்துட்டோம், முதலமைச்சராக இருந்துட்டோம், நம்மளால் இன்னும் செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய விஷயம் எது? இதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு நாங்கள் ரொம்ப பெருமிதமாக உணரக்கூடிய, இருமாப்போடு உணரக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சாதாரணமாக 2 சொல்லிக்கலாம், இது ஒன்று அதுவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருடைய நுட்பமான பதிலை பார்த்தீங்க அப்படின்னா, செய்து முடித்து விட்டோம் என்ற இருமாப்பும் எனக்கு கிடையாது, செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கமும் கிடையாது, ஆனால் செய்ய முடியாதையும் எதிர்காலத்தில் செய்துவிட வேண்டும் என்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதான் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறதுக்கான விஷயம். இதான் இந்த இளைய தலைமுறைக்கு அவருடைய தமிழ் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். எப்பொழுதுமே எந்த விஷயத்தையும் செய்ய முடியலன்னு கலங்கவும் கூடாது, செஞ்சு முடிச்சிட்டோமேனு இதாகக்கூடாது, செய்ய முடியாத விஷயத்தையும் ஃப்யூச்சரில் செஞ்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும் அப்படிங்கிறத அவருடைய பதிலில் அவர் பதிவு பண்ணுறார். ஸோ இந்த மாதிரி அவருடைய இதில் இந்த இன்னொரு புத்தகம் சொன்னேன், அதில் பார்த்தீங்கன்னா கலைஞரை பற்றி கலைஞர்கள் அப்படின்னு ஒரு எல்லாத்தையும் துண்டு துண்டாக ஒரு சில செய்திகளை வாங்கி போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மணிரத்னம் அவர் வேறு ஜானரில் இயங்குறவர். அவர் சொல்லியிருக்காரு கலைஞர்கிட்ட அவருக்கு என்ன பிடிச்சி, எல்லாருக்குமே சில விஷயங்கள் கலைஞர்கிட்ட பிடிச்சிருக்கு.
இப்போ இருவர் படம்லாம் கூட நிறைய சர்ச்சைக்குரியதாச்சு, கலைஞர்லாம் கூட விமர்சனம் பண்ணாரு, அதெல்லாம் இருந்தது. ஆனால் சொல்றாரு, எனக்கு வந்து கலைஞர் என் படங்களுக்கு தமிழில் பெயர் வைக்கிறேன் என்று சொன்னால் அது வந்து கலைஞருடைய எனக்கு அவருக்கு மீது உள்ள பிடிப்பின் காரணமாக தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றாரு, இந்தியில் நான் படம் எடுத்தாலும் இந்தியில் என்னால் பேச தெரியாது, இந்தியில் எனக்கு பேசுவதற்கு தயக்கம் இருக்கிறது, நான் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறேன், அதற்கு காரணம் திராவிட இயக்கம் கல்லூரி காலத்தில் எங்கள் மீது ஏற்படுத்திய தாக்கம் தான் சொல்றாரு. ஏஆர் ரஹ்மான் சொல்றாரு, செம்மொழியான தமிழ் மொழியான பாட்டுக்கு இசையமைக்கிறதுக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு. திராவிட இயக்கம் வந்து மத இன பாகுபாடு இல்லாமல் தமிழ்நாடு இயங்குகிறது என்று சொன்னால் அதற்கு கலைஞருடைய பங்களிப்பு மிகப்பெரியது அப்படின்னு சொல்றாரு. கமலஹாசன் சொல்லும்போது சொல்றாரு, சினிமாவுக்கு வருகிற எல்லாருமே பராசக்தி வசனத்தையும் மனோகரா வசனத்தையும் பேசிட்டு தான் வரணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனே இருந்துச்சு. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. அதை வந்து 3.5 வயசுலேயே செஞ்சுட்டேன்னு எனக்கு ஒரு மகிழ்ச்சி. 3.5 வயசுலேயே நான் வந்து 2 வசனத்தை பேசி காமிச்சு தான், கலைஞர் வசனத்தை பேசி காமிச்சு தான் நான் வந்து குவாலிஃபை ஆனேன் அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பதிவுகளை சொல்கிறார்கள், எங்களுடைய வந்து எப்படி வந்து அவங்களை கவர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எல்லோரையும் அவர் வந்து அவருடைய இது வந்து எல்லா தரப்பில், அவர் பத்திரிகையாளர்னா பத்திரிகையாளராக ஐடென்டிஃபை ஆகிறாரு, ஒரு திரைப்பட கலைஞர்னா திரைப்பட கலைஞராக இது பண்ணுறாரு. அது மாதிரி பாராட்டுறதுல ஒரு வஞ்சகம் வச்சதே இல்லை. இப்போ வந்து கவிஞர்னா கண்ணதாசன், கவி பேரரசுனா வைரமுத்து, இசை ஞானினா இளையராஜா, கலை ஞானினா கமலஹாசன், காவிய கவிஞர்னா வாலி, இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைமொழினா எல்லாமே கலைஞர் கொடுத்ததாரு. இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இந்த தலைப்பு வந்து என்னோட இப்படி ஒட்டி கொண்டது, கலைஞர் இந்த இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பட்டத்தை எனக்கு கொடுத்தார் அப்படின்னு இசைஞானி நினைவு கூறாரு, கவி பேரரசு நினைவு கூறாரு. எல்லாருக்குமே இப்போ எல்லாரையும் பாராட்டுவதற்கு மனம் வேண்டும். சரி, தன் கட்சிக்காரர்கள் தன் மீது அன்பு செலுத்தியவங்களை தான் பாராட்டினார்னா இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் காங்கிரஸ் இருந்தவர். நாமக்கல் கவிஞர் மேலே இவருக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு. முதல்ல அந்த படத்துக்கு வந்து மலைக்கல்ல படம் எடுக்குமா போகும்போது முதல்ல வந்து நாட்டின் இருக்காரு, நான் அந்த வசனம் எழுத மாட்டேன், மலைக்கல்ங்கிறது நாமக்கல் கவிஞருடைய கதை, அதுக்கு நான் எழுத மாட்டேன், நாமக்கல் கவிஞரை பற்றி நான் நிறைய அவருடைய கவிதையெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை, காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு, நான் மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, கன்வின்ஸ் பண்ணி எம்ஜிஆர் உட்பட சில பேர் கன்வின்ஸ் பண்ணி தான் அவருக்கு அதுக்கு வசனம் எழுத வைக்கிறாங்க. அப்புறம் மலைக்கல்லனுக்கு வசனம் எழுதுறாரு, படம் ஹிட் ஆயிடுது. அதுக்கப்புறம் பின்னால் வந்து நாமக்கல் கவிஞர் வந்து அரசவை கவிஞராக இருக்காரு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற அப்புறமா கலைஞர் ஆட்சிக்கு வரும்பொழுது என்ன பண்ணுறாரு, நாமக்கல் கவிஞருக்கு மாதம் 200 ரூபா பென்ஷன் போட்டு ஒரு ஆர்டர் போடுறாரு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதை பார்த்துட்டு நாமக்கல் கவிஞர் வந்து ஒரு நன்றி கடிதம் எழுதியிருக்காரு. கலைஞர் தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான சில விஷயங்களை பாராட்டுகளை முக்கியமாக சொல்லியிருக்காரு. அதில் வந்து அது முக்கியமானதாக சொல்கிறார். நாமக்கலுக்கு எனக்கு பாராட்டு கடிதம்ங்கிறது எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியை தந்து வச்சு. ஆனால் அவருக்கு ஊக்கப்படுத்தணும், தொடர்ந்து எங்கிட்டே இருப்பார். ஓய்வில்லாமல் உழைத்தவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அவருடைய கல்லறை வாசகத்தை கூட முதலே முடிவு செய்து வச்சிருந்தார். அப்படிப்பட்டவருக்கு பாராட்டு ஊக்கம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு பாராட்டு நாமக்கல் கவிஞர் எழுதின அந்த கடிதம் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தந்ததுன்றார். அதனால தான் அவர் வந்து இப்போ நாமக்கல் கவிஞர் மாளிகை அப்படின்னு நான் தலைமைச் செயலகத்துக்கு பேர் வச்சேன். அவர் காட்டிய நன்றி உணர்வு எனக்கு நமக்கு தெரியாது நாமக்கல் கவிஞர் மாளிகை ஏன் பேர் வச்சார் அப்படின்ட்டு அவர் எழுதுறாரு. எனக்கு அது மாதிரி காட்டிய அந்த நன்றி உணர்வு வந்து எனக்கு ரொம்ப, சில பேர் நன்றி சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க, சில பேர் வந்து அதை வந்து ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ரைட்டா, அவர் வந்து ஒரு எழுத்தாளர் அப்படின்னா எழுத்தாளரை மதிக்கணும். ஒரு எழுத்தாளர்களுக்கு என்ன தேவை, மதிக்கணும். இப்போ ஒரு புத்தகம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை காசு கொடுத்து வாங்கணும். ரைட்டா, அதுதான் வந்து ஒரு எழுத்தாளர் கொடுப்பாங்க. நம்மளை கொடுத்து அவருக்கு என்ன கடமை, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எழுத்தாளர் வந்து நம்மளை வந்து ஒரு மரியாதை மட்டும் புத்தகம் கொடுக்கணும்னு அவருக்கு என்ன, நீங்கள் சொல்கிறாலும் சொல்லாட்டாலும் அவர் எழுத்தாளர், நிரந்தர எழுத்தாளர். அது மாதிரி இப்போ இமயம் அண்ணன் இருக்காருன்னா அவர் வந்து இங்கே செந்தமிழ் சிற்பிகள் இதில் வந்து அவருடைய ஓவியம் வச்சுருக்கோம். என்றைக்குமே அவருக்கு ஓவியம் இருக்கும். ஏட்டா, இன்னைக்கு இருக்கிறவங்க ஆட்சியில் இருப்பாங்க, நாளைக்கு வேற ஒருத்தவங்க வருவாங்க, அதுக்கடுத்து வருவாங்க, அந்த படங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து செந்தமிழ் சிற்பிகள் இடத்துல கலைஞரும் இருப்பார், இமயமும் இருப்பார். அது வந்து காரணம் வந்து அவங்க படைப்பாளிகள் அப்படிங்கிறனால. அதனால ஒரு அந்த ரெகனைஸ் வந்து கலைஞர் கொடுத்தாரு. எப்போ வந்து ஒரு எழுத்தாளருடைய பேரை வந்து ஒரு அரசாங்க கட்டடத்துக்கு சூட்டினாரோ அப்போ தான் அவர் வந்து தனித்து நிற்கிறார். அந்த மாதிரி தான் அவருடைய தமிழ் பற்று என்பது ஒரு பறந்து விரிந்தது. அது வந்து எந்த குறுகிய நோக்கமும் மற்றது, அரசியல் காரணங்களுக்கு அப்பாற்பட்டது. அதை தான் வந்து நம்ம எல்லாரும் கற்றுக்கணும். அது வந்து ரொம்ப அவருடைய பிறந்த நாளுடைய முக்கியமான செய்தி. தமிழ் மொழிக்கான செம்மொழி அப்படின்ற ஒரு தகுதி பெறுவதற்கு அவர் ரொம்ப அற்புதமான பணிகள்லாம் செஞ்சிருக்காரு. ஜார்ஜ் எல் ஹர்ட் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் அவர் எழுதின கட்டுரை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தமிழ் அஸ் எ கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு கட்டுரை, மிக முக்கியமான கட்டுரை. அந்த கட்டுரை வந்து இந்திய கல்வியாளரிடையே தமிழ் பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்றாரு. கலைஞர் அதை வந்து செம்மொழி மாநாட்டு கட்டுரை எழுதினார். அது வந்து தமிழ் செம்மொழி வரலாற்று ஒரு ஆணிமுத்து அப்படின்னு எழுதுறாரு.
அவர் அதை பாராட்டணும்னு அவசியம் இல்லை. ஜார்ஜ் எல் ஹர்ட் ஆங்கிலத்தில் எழுதின கட்டுரை மத்திய அரசாங்கம் அப்போ கேட்டது, தமிழ் வந்து செம்மொழி ஆகுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை வேணும், வெளிநாட்டார் யாராவது அந்த தமிழை செம்மொழின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே மறைமொழி இயக்குனர் மூலமாக முயற்சி பண்ணி ஜார்ஜ் எல் ஹர்ட் வந்து அமெரிக்காவில் பெர்க்லி யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய பேராசிரியர், சமஸ்கிருதமும் தமிழும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பேராசிரியர், அவர்கிட்ட ஒரு கட்டுரை வாங்குறாங்க. அந்த கட்டுரையை அவர் எப்படி தொடங்குறாரு அப்படின்னா, ஜார்ஜ் எல் ஹர்ட் வந்து தமிழ் ஒரு செம்மொழி என்பதை ஒரு அமெரிக்கனான நான் எழுத வேண்டும் என்பது எனக்கு வந்து ரொம்ப புதிதாக இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்தியா ஒரு பழமையான நாடு என்பது போல இந்து மதம் ஒரு பழமையான மதம் என்பதற்கு ஏதாவது ப்ரூஃப் தேவையா என்ன? அந்த மாதிரி தமிழ் ஒரு செம்மொழி என்று சொல்வதற்கு ஏன்ட்ட ஏன் ஒரு கட்டுரை கேட்கிறாங்கன்னு எனக்கு புரியல, இருந்தாலும் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த கட்டுரையை ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பித்து அதுக்கான காரண காரியங்கள் தமிழ் எப்படிலாம் செம்மொழின்னு ஆங்கிலத்தில் அது மிகச் சிறப்பாக எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையினுடைய நுணுக்கத்தை கலைஞர் வந்து அற்புதமாக எழுதியிருக்காரு. செம்மொழி அப்படிங்கிற இது வந்து முதல்ல பரிதிவான் கலைஞர் கோரிக்கை வைக்கிறாரு. அது கிட்டத்தட்ட 100 ஆண்டு கழிச்சு கலைஞரால் அது வந்து நிறைவேற்றப்படுது. 2004 கலைஞர் கொடுத்த மிக அரசியல் சாதுரியத்தால் அதை வந்து தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்து அதை வந்து அற்புதமாக, அதனால தான் அவருடைய பிறந்த நாள செம்மொழி நாளாக கொண்டு வந்திருக்கோம். அவர் வந்து தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்து அதை வந்து அறிவிச்சு அந்த இதில் 40 சீட்டு ஜெயிக்கல அப்படின்னா இது வந்து செம்மொழியாக மாறி இருக்காது. அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அது வந்து பண்றதுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டியிருந்தது அப்படின்னு. அப்போ வந்து அந்த செம்மொழி மாநாட்டு மலரில் ஒரு கடிதம் கூட இருக்கும், சோனியா காந்தி அம்மையார் எழுதியிருப்பார், செம்மொழியாக தமிழை ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க. All the rituals to announce Tamil as a classical language has been completed. The main credit goes to you அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதிப்பாங்க. அந்த கட்டுரை அதில் அந்த கடிதத்தை அதில் பிரசுரம் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம செம்மொழி மாநாடு நம்ம இதில் நடந்ததுலேயே கோயம்புத்தூர் நடந்த தமிழ் செம்மொழி மாநாட்டில் அது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து எந்நேரமும் மொழி பற்றிய சிந்தனை, மொழியை பற்றி எப்படி வந்து நம்ம பயன்படுத்த முடியும், ரொம்ப மக்கள் மனதில் கொண்டு போய் தைக்கிற மாதிரி இந்த விஷயத்தை எப்படி சொல்ல முடியும், அதில் வந்து சொல்லக்கூடிய அவருடைய இதில் வந்து இப்போ பாலின சமத்துவம் பற்றிலாம் இப்போ பேசுகிறோம். மூட நம்பிக்கைகள் பற்றி பேசுகிறோம். நிறைய மூட நம்பிக்கை நம்மகிட்ட இருக்குதான் செய்யுது. உதாரணத்துக்கு பண்ணி பணம் கூட சொல்லியிருந்தார், யார்ட்ட என்னென்ன மூட நம்பிக்கைகள் இருந்துன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ அண்ணா நூற்றாண்டு வருஷம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் தனிப்பட்ட முறையில். அவர் பேசும்போது கலைஞர் அதை வந்து கிண்டல் பண்ணி எழுதியிருக்காரு. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற கதையில் வெள்ளிக்கிழமையில் ஒரு பெண் பார்க்குறாங்க, அது நல்ல நாள்னு பார்த்து பார்க்குறாங்க. படம் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் தான் கிடைக்குது. வெள்ளிக்கிழமை ஒரு புகழ்பெற்ற நாவல், அதில் எழுதுறாரு, வெள்ளிக்கிழமையெல்லாம் எந்த தொடங்கினாலும் நல்லா தான் வரும்னு நினைக்கிறோம், ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாளே சனிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை நல்லா இருந்தால் அப்புறம் அதை மாற்ற முடியுமா யாரால? வெள்ளிக்கிழமைக்கு அடுத்தாலும் சனிக்கிழமை வரது யாராலும் மாற்ற முடியாது. சனிக்கிழமை நல்ல நாள் இல்லைன்னு சொல்கிறோம், வெள்ளிக்கிழமை தொடங்குறது எல்லாமே தொடங்குறதுக்கு அடுத்த நாளே சனிக்கிழமை வருது, அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. இது மாதிரி இருக்கும் பொழுது அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து நிறைய இடர்பாடுகள் வருது. பாலின சமத்துவம் பற்றி ஒரு வரி அதில் வருது, அதில் அண்ணன் எடுத்து கோடிட்டு காமிச்சிருக்காரு அந்த வரியை. அந்த வெள்ளிக்கிழமையில் அந்த கதாநாயகி பேர் சிந்தாமணி. கலைஞருடைய கதாபாத்திரங்கள் எல்லாத்துக்குமே தமிழ் பேர் தான் வைப்பார். அதாவது மணிமேகலை, சிந்தாமணி, கிள்ளி, வளவன், நெடுஞ்செழியன் அப்படிங்கிற மாதிரியான பேர்கள்லாம் நிறைய வைப்பார். அதில் சிந்தாமணிங்கிற அந்த கதாபாத்திரம் சொல்லுது, இதே ஒரு தப்பை வந்து ஒரு ஆண் பண்ணியிருந்தான் அப்படின்னா, அவன் ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட, ஒரு ஆண் ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அவனை வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஆனால் ஒரு பெண்ணாக இருந்தால் இல்லாத பழியை சுமத்தி பொல்லாத வார்த்தைகளால் எங்கள் குடும்பத்தையே பொசுக்கி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். ஆண் தப்பு பண்ணாலுமே அது கண்டுக்காம ஓட்டுறது, பெண் அப்படின்னா தப்பு பண்ணாட்டாலுமே தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து பாலின சமத்துவம் இல்லை அப்படிங்கிறத வெள்ளிக்கிழமை கதாநாயகி வாயிலாக அவர் பேசுகிறார். இது வந்து இன்னைக்கு நம்ம ஜெண்டர் ஈக்வாலிட்டி பற்றிலாம் பேசுகிறோம், அது வந்து அன்னைக்கு வந்து ஜெண்டர் டிஸ்பாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்குங்கிறது அந்த வெள்ளிக்கிழமை கதையில் அவர் வந்து கோடிட்டு காட்டுறார். இந்த மாதிரி அவருடைய கதைகள் எப்போதுமே வந்து ஒரு சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் அது வந்து மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே இருந்திருக்கார். அவருடைய குரலோவியத்திலையும் கூட நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவருடைய திரைப்பட வசனங்களையும் கூட நிறைய இது இருக்கும். அதாவது மனோகரா வசனத்துலையும் சரி, அந்த இதில் கூட பராசக்தியில் கூட இருக்கும். அது வந்து நிறைய வசனம், பெரிய வசனம் சொல்லுவாங்க, சின்ன வசனத்தில் கூட சொல்லுவாங்க. சிவாஜி கணேசன் தூங்கிட்டு இருப்பார், அப்போ வந்து எழுப்புவாங்க, எழுப்புனோடனே அவர் வந்து எழுப்பிட போலீஸ்காரர் கேட்பார், வந்து என்னடா முழிக்கிற அப்படின்பார். தூங்கினவனை எழுப்புனா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்பார் அவர் பதிலுக்கு. தூங்கினவனை எழுப்புனா முழிக்க தானே செய்வான், ஆனால் தூங்கினவனை எழுப்புனா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்பார் பதிலுக்கு. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள். அப்புறம் வந்து கல்யாணி வந்து இட்லி கடை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இட்லி கடை அப்புறம் விதவைகளுக்கு அந்த காலத்தில் வந்து என்ன அப்படின்னு இருக்கும்போது அதை ஒரு கேள்வி கேட்குறாரு, இட்லி கடையா கல்யாணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாலி அறுத்தவர்களுக்கு அதுதானே தாசில் உத்தியோகம் அப்படின்னு ஒரு டைலாக். அதாவது விதவைகளுக்கு ரொம்ப கௌரவமான பிழைப்புனா இட்லி கடை நடத்துறது தான், அப்படி இல்லைன்னா அவங்கள வந்து இந்த உலக சமூகம் தப்பாக பார்க்கணும், நல்ல கௌரவமான வேலைங்கிறது தாலி அறுத்தவர்களுக்கு அதானே தாசில் உத்தியோகம் அப்படின்னு ஒரு டைலாக்.
அது மாதிரி சின்ன சின்ன பஞ்சு டைலாக்ல வந்து அவர் வந்து அந்த பெண்களுடைய நிலையை சித்தரிக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவருடைய கதைகள் இருக்கு. அதாவது தொல்காப்பிய பூங்கா எழுதும்போது கூட எப்படி அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்து அதில் வந்து எழுதுறாரு, இந்த உலகத்தினுடைய இயற்கை என்ன அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை எங்க கோடிட்டு காட்டுறாரு அப்படின்னு இமயம் அவர்கள் இதில் குறிப்பிட்டு எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய மருதநாட்டு இளவரசியில் ஒரு டைலாக் ரொம்ப பாப்புலரான டைலாக்கு. அதில் வந்து இதில் கூட ஜெயந்தா அண்ணன் கூட அதில் எழுதியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து அந்த ஜமீன்தார் கேட்குறாரு, என்னடா ஆச்சரிய கூலி போடுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்னமோ சொல்லும்பொழுது அவர் இவர் தான் சொல்கிறாரு. அதுக்கு அந்த டைலாக் வந்து அது ஆக்சுவலி என்னடா ஆச்சரிய கூலி போடுகிறான்னு கேட்குறாரு. அப்போ வந்து அது கதாநாயகன் வீரமோகன் பேரில் எம்ஜிஆர் நடிக்கிறார். எம்ஜிஆருடைய சொல்கிற டைலாக்கை, ஆச்சரிய கூலிதான் ஜமீன்தார் அவர்களே, கொஞ்சம் வளைந்தால் அது வினாக்குறி ஆகிவிடும். வினாக்குறிக்கும் அறிவாளுக்கும் அதிக வித்தியாசம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து அந்த புரட்சிகரமான மனப்பான்மை வந்து அந்த வசனத்திலே கொண்டு வர்றது. அதே இது தமிழ் பற்று அங்கே இருக்கு பாருங்க, ஆச்சரியக்குறி வினாக்குறி அப்படின்னு ஒரு இது மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் அவருக்கே புரிஞ்சது. அந்த ப்ரூஃப் பார்க்கறதுல அவர் ரொம்ப கில்லாடி. எதை பார்த்தாலும் ஒரு மூத்த அரசு அதிகாரி சொன்னார், ரொம்ப வருஷமா குற்றாலத்தில் சாரல் விழா நடத்திட்டே இருக்காங்க. குற்றாலத்தில் சாரல் விழா நடத்திட்டே இருப்பாங்க. அப்போ அவர் நமக்கு தோணாதெல்லாம் அவருக்கு தோணுங்க அப்படின்னாரு. எப்படி சார், நான் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசும்பொழுது கேட்பேன், கலைஞரோட உங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து எழுதியிருக்க முடியாது, அவங்க சர்வீஸ் இருக்கிறனால எழுதிருக்க மாட்டாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்பேன். நான் 3-4 ஆஃபீஸர்ஸ்ட்டு கேட்டேன், ஒரு 2-3 மட்டும் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. அவர் சொன்னார், நமக்கு தோணாதெல்லாம் அவருக்கு தோணுங்க. ஒரு வாட்டி இப்படி தான் நான் வந்து ஏதோ டூரிசம்லேயே இருக்கும்போது சாரல் விழா நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு இன்விடேஷன், அது ரொம்ப வருஷமாக இப்போ ஒரு 7-8 வருஷம் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். சாரல் பார்த்து நான் ரொம்ப ப்ரூஃப்லாம் பார்த்து இக்கு வரும் எங்கே இச்சு வரும் எல்லாம் பார்த்து கவனமாக எடுத்து போனேன். ஒரு தப்பு கூட அவர் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர்ட்ட ப்ரூஃப் ரெடி கொண்டு போய் எடுத்துருவேன். பார்த்த உடனே என்ன இந்த வட்டம் சாரல் விழாதா அப்படின்னு கேட்டாராம். ஐயா அப்படின்னு சொன்னேன், இல்லை முதல்ல சாரல் விழான்னு போட்டிருக்கீங்களே, விழான்னா விழாதுன்னு அர்த்தம் வருது இல்லை, அது ரொம்ப காலமாக அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அவர் வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை, நமக்கு தோணவே இல்லை பாருங்க. அது சாரல் விழாங்கிறது கவர்மெண்ட்ல அப்படி தான் நடத்திட்டு இருக்காங்க, புதுசாக பேரை யாரும் மாற்ற மாட்டாங்க. அவர் பார்த்தோன்னே என்ன இந்த வாட்டி சாரல் விழாதா அப்படின்னாராம். அப்புறம் பார்த்துட்டு அவர் செஞ்சுருக்காரு. அப்புறம் அவர் சாரல் திருவிழா அப்படின்னு மாற்றிருக்காரு. ஸோ இது மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார். இது மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸர்கிட்ட பேசினாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்னொரு ஆஃபீஸர் சொன்னார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மாவட்டத்தில் பணியாற்றிட்டு இருக்காரு ஆட்சித்தலைவராக. சில அரசியல் காரணங்கள் நெருக்கடிகள் இன்னொரு மாவட்டத்துக்கு அவரை நியமிக்கிறாங்க ஆட்சித்தலைவராக. ஸோ அவருக்கு நெருக்கடி. அப்புறம் வந்து பதவியேற்ற அப்புறம் முதலமைச்சரை சந்திக்க வேண்டியது அவருக்கு புரோட்டோக்கால், அதில் போய் பார்க்கணும். அவரை போய் சந்திக்கிறார். சந்திக்கும்போது சந்திச்சுட்டு ஓகே என்ன குழந்தைங்க இருக்காங்களா, என்ன இப்போ குழந்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் கேட்டுட்டு, என்ன படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் சரி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். இதை பற்றி அங்கே இப்போ நடந்த அரசியல் நெருக்கடி என்ன வந்துச்சு ஏது நடந்துச்சு அதை பற்றிலாம் ஒன்றுமே கேட்கல. கிளம்பும்போது மட்டும் சரிங்க ஏன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ வந்து அவர் சொல்லும்போது மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அங்கே இருந்த நெருக்கடி நல்ல பணியாற்றக்கூடிய அதிகாரியை ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு மாற்ற வேண்டி வந்துருச்சு, அவர் மனசில் கொஞ்சம் வருத்தம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனசில் எதுவும் வச்சுக்காதீங்கன்னு சொல்லலாம். இது வந்து அவர் எனக்கு சாதாரணமாக சொல்லிட்டு இருந்தார். நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் எதிர்த்தால உட்காந்துட்டு இருக்கேன், நான் முதல்ல ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு கண்ணிலேருந்து அவரை சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அந்த ஆஃபீஸர். அவர் இதை என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதே இல்லைங்க, ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவர் முதலமைச்சர். அப்புறம் 1969 பிறந்துட்டார். இந்த அதிகாரி 70களில் தான் பிறந்தவர். 1960 நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே முதலமைச்சர் அவர், அதனால் என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதே இல்லை, என்ன சொன்னார் அப்படின்னார். எனக்கு அதை கேட்கும்போது கண்ணில் தாரையாக தண்ணி வந்துருச்சு. அது அந்த எமோஷன் அவர் சொல்லும்போது, எவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்னு. நம்ம சாதாரண ஆஃபீஸரே பார்ப்போம், நம்மளும் அவரும் ஒரே கேரக்டர் இருப்போம். 3 மணி நேரம் எத்தாலே உட்காந்துருக்காங்க, சிரிக்கவே மாட்டாங்க. ஏதோ சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். முந்தின கூட்டத்தில் ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம், அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாருங்கன்னு ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம். அதுக்காக எதிர்த்தால தான் உட்காந்துருப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க, சிரிக்க மாட்டாங்க. அது அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னேன் நான், நகல் வல்லால் எல்லாருக்கு பகலும் பார்ப்பட்டன்று இருள் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. சில பேர் சிரிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு பகலுக்கு நைட்டுக்கு வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. அதுக்கே இப்படி என்னமோ நம்ம வந்து அவர் அமெரிக்க ஜனாதிபதி மாதிரியும் நம்ம ஏதோ சாதாரண ஆள் மாதிரியும் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரி. இன்னும் சொல்ல கூட நமக்கு இன்னும் நல்லா பேசிட்டு இருந்திருப்பாரு. சார் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஆள் சார், எனக்கு உங்கள் புத்தகத்தை எல்லாம் படித்தோம் சார், அதெல்லாம் படித்து தான் பாஸ் பண்ணேன் சார்லாம் சொல்லியிருப்பாரு. ஆனால் ஒரு சின்ன கருத்து வேறுபாடில் நம்ம முகத்தையே பார்க்காம அவர் ஏதோ பயங்கரமாக நம்ம இது பண்ணிட்ட மாதிரி பார்ப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் ஒரு சாதாரண அதிகாரிகிட்ட அவருக்கு ஹேஸ் ஆல் த ரைட் டு டூ தட் அப்படின்னு சொன்னார் அந்த அதிகாரி.
அப்படி இருந்தும் அவர் எப்படி வந்து பேசுறாரு அப்படிங்கிறது தான் அவருடைய பெருந்தன்மை. அது வந்து அவருடைய இலக்கிய கல்வி தான் அவர் கொடுத்துருக்கு, அவருடைய தமிழ் ஆர்வம் தான் அவர் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமா அவர் வந்து கடைசியில் நான் சொல்லி முடிக்கிறேன். அண்ணன் ஒரு 10 நிமிஷம் பேசணுங்கிறதுக்காக அதை சொல்லி முடிக்கிறேன். நிறைய பேசலாம், கலைஞரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் இது வந்து இளைஞர்களுக்கு 2K கிட்ஸ் சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற சில ரொம்ப கனமான செய்திகள்லாம் சொல்ல, ரொம்ப எளிமையான செய்திகளை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதில் வந்து அந்த இதில் சொல்கிறார், அண்ணா கவிதையில் வந்து கடைசியில் சொல்லி முடிக்கும்போது சொல்கிறாரு, நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், அரசியல்வாதி என்பார், அருந்தமிழர் என்பார், அத்தனையும் நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், அறிஞர் என்பார், அரசியல்வாதி என்பார், அருந்தமிழ் காவல் என்பார். இத்தனையும் தனித்தனியே இன்னும் நிறைய பட்டியலிடுவார். இத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்று அழைக்கட்டும், அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயரும் தந்தார். அந்த அன்னை குலம் போற்றுவதற்கு ஔவைக்கு ஒரு சிலை, அறமளர்த்த கண்ணகிக்கு ஒரு சிலை, வளையா நெஞ்ச பாரதிக்கும் வணங்காமுடி பாரதிதாசனுக்கும் சிலை, வீரமா முனிவர்க்கும் சிலை, கால்டுவல் போப்புக்கும் சிலை, கம்பர்க்கும் சிலை, தீரமாய் கப்பலோட்டிய தமிழர்க்கும் சிலை என்று 10 சிலை வைத்ததனால் அண்ணா தமிழின்பால் கொண்டுள்ள பற்றுதலை உலகறிய அன்று அண்ணாவிற்கு ஒரு சிலை சென்னையிலே வைத்தபோது ஆள்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார். ஆணையிடுகிறார் எம்மண்ணா என்றிருந்தோம், இன்னும் ஓராண்டே ஆளப்போகிறேன் என்று அவர் ஒரு விரல் காட்டியது இன்றென்றோ புரிகிறது. எம்மண்ணா இதய மன்னா படைக்கஞ்சா தம்பி உண்டென்று பகர்ந்தாயே, எனை விடுத்து பெரும்பயணம் ஏன் தொடர்ந்தாய், உன் கண்ணொளியின் கதகதப்பில் வளர்ந்தோமே, எங்கள் கண்ணெல்லாம் ஏன் குளமாக மாற்றிவிட்டாய், நிழல் நீதான் என்றிருந்தோம், நீ கடல் நிலத்துக்குள் நிழல்தேட போய்விட்டாய், நியாயம்தானா இது நியாயம்தானா, கடலுக்குள் இருக்கின்ற முத்தல்லா முத்தல்ல நான்தானடா நன்முத்து எனச் சொல்லி உறங்குதியோ, நாதமிசை கொட்டுகின்ற உன் நாவை ஏன் மடக்கி கொண்டாய், விரல் அசைத்து எழுத்துலகில் வித்தைகளை செய்தாயே, அந்த விரலை ஏன் மடக்கி கொண்டாய். இந்த வரியை சொல்லும் பொழுது அவர் குடல் உடைஞ்சு அழுதுருவார். கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன், இன்று மண்மூடி கொண்டுன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை, கொடுமைக்கு முடிவு கண்டாய், என்னை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய், கடற்கரையில் காற்று வாங்கியது போதுமண்ணா, நீ எழுந்து வா எங்கள் அண்ணா, நீ வரமாட்டாய் நீ வரமாட்டாய், இயற்கையின் சதியமக்கு தெரியுமண்ணா, நீ இருக்கும் இடம் தேடி நான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடண்ணா, நான் கையோடு கொண்டு வந்து உன் கால் மரலில் வைப்பேன் அண்ணா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா கவிதாஞ்சலி கவிதை முடியும். ரொம்ப முக்கியமான கவிதை, கலைஞருடைய இரங்கற்பால் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. அவருடைய பல்வேறு பரிமாணங்கள் இருக்கு, இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இது வந்து நிறைய பேர் ஒரு கருத்தரங்கமாக பேச வேண்டிய விஷயம். என்னுடைய தலைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நான் பாடநூல் கழகத்தின் சார்பாக வந்து பேசக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் எனக்கு இது. அதனால நான் இதை வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு, குறிப்பாக தலைமை நூலகருக்கு, பள்ளி கல்வித்துறைக்கு, குறிப்பாக பொது நூலகத்துறை இயக்குநருக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்லி, இந்த அன்பான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்ற சாகித்ய அகாடமி பெற்ற விருது பெற்ற எழுத்தாளர், மூத்த எழுத்தாளர் இமயம் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் முக்கியமான அந்த அண்ணனுடைய பொருட்கள். என்றும் இரவா எழுத்துக்காரர் கலைஞர் அப்படிங்கிறது. இதுல பாத்தீங்கன்னா கலைஞருடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து அட்டைப்படம். பெரிய இடத்து பெண் அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான நாவல். கலைஞர் இதை பற்றி தலைப்பயணத்தில் எழுதியிருக்காரு. இந்த தலைப்பை தான் பின்னால் ராமண்ணா கேட்டப்போ எம்ஜிஆருடைய படத்துக்கு கொடுத்தேன். இது வந்து என்னுடைய ஒரு நாவலுடைய தலைப்பு. முன்னால் எழுதுனது ஒரு 1950களில் எழுதுனது. 60களில் ராமண்ணா ஒரு படம் எடுக்கும்போது அதுக்கு தலைப்பு கேட்கிறாரு. இந்த தலைப்பை நான் கொடுத்தேன், பெரிய இடத்து பெண் அப்படின்ட்டு. அவருடைய இதுவும் ஒரு கதை சொல்லும். நாடும் நாடகமும், முத்தாரம், தப்பி விட்டார்கள், கிழவன் கனவுங்கிறது அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு. கலைஞருடைய 76 சிறுகதைகள் எழுதியிருக்காருன்னு அண்ணன் குறிப்பிட்டு சொல்றாரு. அதுல இப்போ வந்து நம்ம முக்கியமான கதை அணில் குஞ்சு ரொம்ப முக்கியமான கதை. அதுல அவருடைய கதை நலாயினி கதை அண்ணன் எழுதியிருக்காரு. ஒரிஜினல் உள்ளபடி அதை பற்றி குறிப்பு எழுதியிருக்காரு. அணில் குஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. குப்பை தொட்டி ரொம்ப முக்கியமான கதை. எழுத்தாளர் மாலன் ஒரு குறிப்பு சொன்னார் குப்பை தொட்டியை பற்றி. மாலன் வந்து தமிழரசுக்காக ஒரு இதழ் தயாரிக்கிறார். அப்ப தயாரிக்கின்ற பொழுது அதுல வந்து முக்கியமான எழுத்தாளர் போட்டுக்காரு. கலைஞருடைய கதை ஒண்ணு கூட போடாம அதை கொண்டு போய் கலைஞர்கிட்ட காட்டுறாரு. காட்டுகிற பொழுது கலைஞர் அப்படி பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல, முதலமைச்சர் அவர் பார்த்துட்டு, ஏன் எங்க கதையெல்லாம் உங்களுக்கு கதையே தெரியலையா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர்கிட்ட. மாலன் தைரியமா பதில் சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து அதுல இலக்கிய
அம்சம் இருக்கிறது மாதிரி தெரியல, நல்லா போடலைன்ட்டு. மற்றொருத்தர்லாம் போட முடியாது, அவர்த்தவங்கள்ட்ட அப்படி பேச முடியாது. அவரை வந்து தூக்கி மூஞ்சில் அடிச்சுடுவாங்க. அவர் வந்து கலைஞர்கிட்ட சொல்லியிருக்காரு, கலைஞருடைய தன்மை தெரியும், அதனால எனக்கு அதில் இலக்கிய அம்சம் இருக்க மாதிரி தெரியல, அதனால போடல அப்படின்ட்டு. உடனே கலைஞர் சொன்னாரா, குப்பை தொட்டியில் பாருங்க கிடைக்கும் அப்படின்னாரு. ஏன்னா குப்பை தொட்டிங்கிறது அவருடைய கதை. அந்த கதையை வந்து குஷ்வந்த் சிங் வந்து சிறந்த கதைன்னு தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு. குஷ்வந்த் சிங் வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய எழுத்தாளர். அவருக்கு தோணியிருக்கு குப்பை தொட்டி சிறந்த கதைன்னு, உங்களுக்கு தோணலையா அப்படிங்கிற அர்த்தம். எனக்கும் அவருக்கு தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது அப்படின்னு மாலினே எழுதியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி குப்பை தொட்டியில் பாருங்க கிடைக்கும் அப்படின்ட்டு. மற்றவங்களுக்கு புரியல, ஏதோ கோமா சொல்றான்னு நினைச்சிட்டாங்க. நான் குப்பை தொட்டிக்கு அவருடைய சிறந்த கதைன்னு சொல்லி சங்கிலி சாமியான்னு ஒரு கதை, ஏழி தமிழ் ஸ்டோரிஸ்ன்னு ஹார்பர் கொலின்ஸுக்கு ஒரு புத்தகம் கொண்டு வரும். அதுக்கு நான் ஒரு அணிந்துரை எழுதியிருக்கேன். அதில் வந்து கலைஞருடைய சங்கிலி சாமியார் கதை வந்து இடம்பெற்றிருக்கு ஆங்கிலத்தில். அந்த கதை இதில் வந்து ஒரு 9 கதைகள் அண்ணா எடுத்து கொடுத்துருக்காங்க, இமயம் அண்ணா. அதில் வந்து அந்த கதை இருக்கு. கிழவன் கனவுங்கிறது அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு. வந்து நாங்கள் அண்ணனை தான் கூப்பிட்டு பேச வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் முதல்ல. ஆனால் வந்து அண்ணனுக்கு வர முடியுமோ வர முடியாத இன்றைக்கி முக்கியமான நிகழ்ச்சி. அன்றைக்கி வந்து இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி இருந்தது. வைஸ் சேர்மனோட, அதாவது திட்டக்குழு துணைத் தலைவருடைய ஜெயரஞ்சன் சாரோட மீட்டிங் இருந்தது. அவர் இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருப்பார், அதனால் வருவாரா வரமாட்டாரான்னு சொல்லிவிட்டு ஒரு உப்மா மாதிரி தான் என் பேரை போட்டது. ஆக்சுவலி ஒரிஜினலாக அவர் தான் பேசுகிறதா ஏற்பாடு. பட் ஆனால் இதை எதுக்காக இதில் ஒரு செய்தியை சொல்ல விரும்பணும். நாங்கள் நம்ம தமிழ்நாடு அரசு மாவட்டத்தோறும் புத்தக திருவிழாக்கள் நடத்துது, ஏகப்பட்ட இலக்கிய திருவிழாக்கள் நடத்துது. அதை கோஆர்டினேட் பண்ணுறதுல நானும் இப்போ பங்கேற்றிருக்கேன், அண்ணா நூற்றினுடைய தலைமை நூலகரும் பங்கேற்றிருக்காங்க. நிறைய விஷயங்களில் ஒரு ஃபாண்ட்டை சின்னதாக போட்டால் கூட சில எழுத்தாளர்கள் கோச்சிக்கிறாங்க. என் பேர், நான் எவ்வளோ பெரிய எழுத்தாளர் தெரியுமா அப்படின்ட்டு. உண்மையில எவ்வளோ பெரிய எழுத்தாளர்னு யாருக்குமே தெரியல, ஆனாலும் கோச்சிக்கிறாங்க. இப்போ அண்ணன் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர், அவர் பேரே போடலை, அவர் வந்து பேசியிருக்காரு. இது வந்து ஒரு கலைஞருடைய பிறந்த நாளில் ஒரு செய்தியாக அந்த சமூகத்துக்கு சொல்லணும். உடனே ஃபேஸ்புக்கில் எழுத ஆரம்பிச்சிடறாங்க. அதிகாரிகளுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து எவ்வளோ சிரமப்பட்டு அரேஞ்ச் பண்ணுறோம். அண்ணன் சொன்னார், இந்த புக்கை கொண்டு வரதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் பாட்நூல் கழகத்தில் அப்படின்ட்டு. நானே ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன், எனக்கு வந்து அதிகாரிகளோட டீல் பண்ணுறது கூட கஷ்டம் இல்லை, எழுத்தாளர்களோட டீல் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப சாருன்னு தான் சொல்லுவோம், எல்லா எழுத்தாளரையுமே சாருன்னு தான் சொல்லுவோம். அண்ணன் சொல்கிறது உரிமையாக வந்து என்னுடைய சொந்த அண்ணனை சொல்லுவேன். ஜெயந்தா அண்ணன் என்னுடைய சொந்த அண்ணன், நெல்லை ஜெயந்தா அவர்கள் அண்ணன் சொல்லுவேன். எழுத்தாளர்கள் நான் அண்ணன் சொல்கிறது இமய அண்ணனை மட்டும்தான், வேறு யாரையும் நான் அண்ணன் சொல்கிறது இல்லை, எல்லாரையுமே சாருன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு எழுத்தாளர்கள் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதை வந்து கலைஞர் பிறந்த நாளில் நம்ம வந்து ஒரு சமூகத்துக்கான செய்தியாக சொல்லணும். இந்த அரசு வந்து இலக்கியத்துக்காக எவ்வளவோ செய்துகிட்டு இருக்கு. அண்ணன் கூட தனிப்பட்ட பேசும்போது சொல்லுவார், அதை பற்றி எழுத்தாளர்கள் ஏன் எழுத மாட்டேங்காங்க, எல்லாத்தையும் பேச மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப முக்கியமானது. ஸோ அதெல்லாமே கண்டிப்பாக இப்போ கலைஞரோடு மாறுபட்டு இருந்த எழுத்தாளர்கள் கூட சொன்னாங்க. ஜெயகாந்தன் கூட சொல்லியிருக்காரு, இதில் பேசும்போது நிறைய பேசும்பொழுது அவர்கள் தாய் காவியம் அண்ணன் சொன்னாங்க. அதில் பேசும்போது சொன்னார், நாங்கள் எழுதுவதெல்லாம் தமிழா இல்லை, கலைஞர் எழுதுவதுதான் தமிழ் அப்படின்னு சொன்னார். இலக்கியம் சொல்லலை, நான் எழுதுவதுதான் இலக்கியம், கலைஞர் இலக்கியம் இல்லைன்னு சொல்லலை. அவர் சொல்லும் பொழுது நாங்கள் எழுதுவதெல்லாம் தமிழே அல்ல, கலைஞர் எழுதுவதுதான் தமிழ் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி என்ன பாராட்டணுமோ அதை பாராட்டி எழுத்தாளர்கள்ட்ட அதாவது உட்பகை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறதுல அண்ணன் மாற்று கருத்து கொண்டவர்களையும் பேட்டி எடுங்கன்னாரு. பன்னாட்டு புத்தகத்தில் நடத்தும்போது ஒரு எழுத்தாளர் குறிப்பிட்ட அண்ணன் சொன்னார், நீங்கள் அவரையும் பேட்டி எடுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே விசாரித்தாங்க, யார் எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அண்ணன் சொன்னாருன்னு சொன்ன அப்புறம் தான் அமைதியானாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய எழுத்தாளர் என்பதால் இன்றைக்கி கலைஞர் பிறந்தநாளில் இந்த புத்தகத்தை தொகுத்தவர் என்பதாலும் முக்கியமாக அவர் பேச வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இதை திட்டமிட்டே செய்தோம். அதற்காக அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கும் அண்ணன் வந்து பேசியதற்கும் இளமையம் அண்ணன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல வேண்டும். ஒரு மூத்த இப்போ எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரபலமான எழுத்தாளர் ஒரு முறை கலைஞர் எழுத்துக்கள் எந்த வகையிலும் சேராது என்று ஒரு விமர்சனத்தை வைத்தார். அப்பொழுது எனது அண்ணன் ஜெயந்தா அண்ணன் ஒரு கவிதை எழுதினார். கவிஞர் எல்லோரும் தமிழில் எழுதலாம், கலைஞர் தமிழரில் எழுதினார் என்று. ரொம்ப சின்ன கவிதை, எல்லோரும் தமிழில் எழுதலாம், கலைஞர் தமிழரில் எழுதலாம் என்று. அதுதான் அண்ணன் சொல்கிறார். தமிழர்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை அவரால் ஏற்படுத்த முடிந்தது என்று இது கலைஞருக்கு மிகவும் பிடித்த கவிதை. இதை வந்து முரசொலியில் வெளியிட்டு அவர் வந்து இதற்கு ஒரு பக்கம் எழுதியிருப்பார் கடிதத்தில். இது மாதிரி ஜெயந்தா எழுதினார், எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை என்று. இதை கூட சில பேர் கேலி பண்ண முயல்வார்கள். தமிழரில் எழுதினார் என்றால் என்ன பச்சை குத்த கொண்டு சொன்னாரா அப்படின்னு கேள்வி கேட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, இப்போ செந்தமிழ் நாடுன்னு போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காது நிலைன்னு பாரதியார் எழுதியிருக்காரு. காதில் கொண்டு தேனை ஊற்றுனா என்ன ஆகும், அதுக்காக அப்படி இல்லை, கவிதையாக பார்க்கணும்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு
விஷயத்தை வந்து அண்ணன் வந்து மிக அற்புதமாக தமிழர்கள் வாழ்க்கையில் அவருடைய எழுத்து மூலமும் செயல்கள் மூலமும் எப்படி மாற்றங்களை ஏற்படுத்தினார்னு சொன்னார். அவருக்கு நன்றி. நான் இன்னைக்கு இமயம் அண்ணன் பேசுகிறாருன்னு சொல்லியிருந்தோம்னா கூட்டம் நிறைஞ்சிருக்கும். அவருக்கு ஒரு ஏமாற்றம், இங்கே கூட்டம் அரங்கத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து இணையம் மூலமாக, யூடியூப் மூலமாக நிறைய பேருக்கு சென்று சேரும் என்று நாங்கள் தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவை சிறப்பித்ததற்காக வந்து சிறப்பித்த எல்லோருக்கும் நன்றி பாராட்டி, வாய்ப்புக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலைஞருடைய 102வது பிறந்த நாளில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த நூலகருக்கும் அண்ணன் சரவணன் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்களுடைய வணக்கத்தை சொல்லி, கலைஞர் என்ற பெயர் இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு 80 ஆண்டுகளாக ஒரு பெரும் புயலாக சூறாவளியாக இருந்தது. நாங்கள் எல்லாம் சிறு வயதில் கலைஞருடைய பேச்சு பற்றி, அவருடைய எழுத்து பற்றி, அவருடைய அரசியல் திட்டங்கள் பற்றி கேள்விப்பட்டு அவரால் ஈர்க்கப்பட்ட ஒரு ஆள். இந்த கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் நான் 2 புத்தகங்களை கொண்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளானேன். கலைஞருடைய நூற்றாண்டை ஒட்டி எனக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வேலையை கொடுத்தார்கள். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொருவரை நியமனம் செய்து அதுக்கு ஒரு துறை சார்ந்த ஒரு மந்திரியை நியமித்து எழுத்தாளர் கலைஞர் என்ற ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவில் நானும் இருந்தேன். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அவர்களும் பெரிய கருப்பண்ண அமைச்சர் அவர்களுடைய குழுவிலே நாங்கள் இருந்தோம். அந்த பேனா வடிவமைப்பை நாங்கள் தான் வடிவமைத்தோம். அந்த பேனா வடிவமைப்பில் என்னென்ன இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த குழு தீர்மானித்தது. இப்படி ஒவ்வொரு குழுவாக அவருக்கு நியமித்து கொண்டே வரும்போது எனக்கு ஒரு குழு, அதில் நான் தான் உறுப்பினர், நான் தான் அதுக்கு சேர்மன், வேறு மெம்பரே கிடையாது. மற்ற எல்லாத்துலேயும் வந்து 10 பேர் 20 பேர் மந்திரிகளாக இருந்தாங்க. எழுத்தாளர் அரங்கம் அப்படின்னு எனக்கு ஒரு தலைப்பு விட்டாங்க. எல்லோரும் மந்திரிகளாக இருக்காங்க, அவங்க நிறைய செலவு பண்ணி என்னென்ன ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. எனக்கு ஒரு பொறுப்பு அமைச்சர், ஏதாவது செலவானா அந்த பொறுப்பு அமைச்சரை நாங்கள் பார்த்துட்டோம். எழுத்தாளர் அரங்கத்தில் என்ன செய்யறது அப்படின்னு நானும் கொஞ்சம் யோசனை பண்ணி படித்து புத்தகம் போடுறதா, மீட்டிங் போடுறதா, இல்லை என்ன பேசுனா அவருக்கு மரியாதையாக இருக்கும், அவர் பேசாத பேச்சா இல்லை அவரை பற்றி பேசாத பேச்சா, நல்ல விதமாகவும் எதிர் விதமாகவும் கடந்த ஒரு 3/4 நூற்றாண்டில் அவரை போற்றியவர்களும் அதிகம், அவர்களை தூற்றியவர்களும் அதிகம், அவர்களை திட்டியவர்களும் அதிகம். இந்த 3 நிலையும் உச்சத்தை அடைந்தவர் அவர் தான். என்ன செய்வது என்று தெரியாமல் உலகத்திலேயே யாருக்கும் செய்யாத ஒரு மரியாதை வேண்டும், அதுவும் டாக்டர் கலைஞருக்கு செய்ய வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் குறைந்தது ஒரு 5 லட்சம் டாக்டர் இருப்பாங்க. ஆனால் டாக்டர் கலைஞர் என்றால் அவருக்கு மட்டும் அந்த பேர் பொருத்தமாக இருக்குது. வேறு யாருக்கும் அந்த டாக்டர் அவ்வளோ பொருத்தமாக இல்லை. ரொம்ப யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்தேன். உலகத்திலே இதுவரை எந்த எழுத்தாளரும் பெறாத ஒரு பெருமையை அவர் பெற வேண்டும், அந்த பெருமையை நான் உருவாக்க வேண்டும் என்று கலைஞர் 100 என்று அவருடைய புத்தகத்தை எல்லாம் தேடி எடுத்து இதெல்லாம் தொகுத்து புத்தகம் போடுவதெல்லாம் எல்லாரும் போட்டாச்சு. அவரை புகழ்வதற்கு, அவரிடம் வந்து நன்மை பெறுவதற்கு, அவரை கிளுகிழுப்பு ஏற்பதற்கு என்னென்னமோ காரியங்கள் பண்ணிட்டாங்க கட்சிக்காரங்க. நான் அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் நான் புரட்டை தேடி பார்க்க ஆரம்பித்தது ஒன்று தோன்றியது. அந்த புத்தகங்களுடைய அட்டைப்படத்தை மட்டும் ஒரு புத்தகமாக கொண்டு வந்தால் என்ன என்று தோன்றியது. இதுவரை உலகில் எந்த எழுத்தாளருக்கும் அவர் எழுதிய புத்தகங்களுடைய அட்டைப்படமாக ஒரு புத்தகமாக தனி புத்தகமாக வந்தது உலகத்தில் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு மட்டும்தான். அந்த புத்தகம்தான் இந்த புத்தகம். இந்த தலைப்பில் நான் ஒரே ஒரு முன்னுரை மட்டும்தான் எழுதினேன். என்றும் இரவா எழுத்துக்காரர் கலைஞர். நான் வேண்டுமென்றே தான் என்னுடைய பெயரை அந்த குறிப்பிலே மட்டும் போட்டுவிட்டு எங்கேயுமே என்னுடைய பேர் இருக்கக்கூடாது. ஒரு கடல் இருக்கிறது, கடலிலே நான் ஒரு ஆளாக இருக்கிறேன், அதனால் கடலிலே ஒரு ஆள் இருப்பது தெரியாது, அதனால் கலைஞரே எல்லாமாகவும் இருக்கட்டும், அதில் இமயம் என்ற ஒரு ஆளுக்கு ஒரு இடமும் இருக்க வேண்டாம்
என்று இந்த புத்தகத்தை நான் முதலமைச்சர் அவர்களை வைத்து வெளியிட்டேன். இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், அவர் நாடகம் இருந்தால் எந்த நாடகம் முதல் ஆண்டில் எழுதப்பட்டது அந்த வரிசை பிரகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. சிறுகதையே அந்த சிறுகதை எந்த அந்த ஆண்டிலிருந்து அந்த ஆண்டு வகுப்பாக தொகுக்கப்பட்டிருக்கு. கவிதையும் அப்படித்தான், அவருடைய சினிமா வசங்களும் அப்படித்தான், சினிமா பாடல்களும் அப்படித்தான், அவருடைய கட்டுரைகளும் அப்படித்தான், அவருடைய தன் வரலாறு அப்படித்தான், அவருடைய கடிதங்கள் எந்தெந்த தேதியிலிருந்து முறையாக அவருக்கு அந்த ஆவணத்தை. உண்மையிலே எனக்கு ஒரு பெருமை, இந்த பெருமை செய்வதற்கு வாய்ப்பளித்த முதலமைச்சருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதுவரைக்கும் கலைஞரை குஷிப்படுத்துவதற்காக நிறைய அட்டைப்படங்களை போட்டு, அவர் போட்டோவை போட்டு, அதை போட்டு இதை போட்டு என்னென்னமோ பண்ணாங்க. அதெல்லாம் இல்லாமல் காலத்தில் அழியாத ஒரு எழுத்தாளர், அவருக்கு நாம் காலத்தால் உருவாகாத ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த புத்தகத்தை நான் கொண்டு வந்தேன். இந்த புத்தகத்தை பார்த்த பிறகு இன்று நிதித்துறை செயலாளர் கூடிய உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் கலைஞருடைய 100 ஆண்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே 100 ஆண்டு காணும் தமிழ் ஆளுமைகள் குறித்த படைப்புகளை தொகுத்து தமிழ்நாடு பாடநூல் கழகம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்திலே கி. ராஜநாதனுடைய புத்தகமும் தொகுக்கப்பட்டிருக்கிறது, கு. அழகிசாமியுடைய புத்தகமும் தொகுக்கப்பட்டிருக்கிறது. கலைஞருடைய புத்தகத்தை தொகுக்க வேண்டும் என்று முடிவு செய்தபோது என்னை உதயசந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அவர் இமயம்தான் இதற்கு பொருத்தமானால் என்று அவர் சொன்னார். நான் கை வைக்க போவது ஒரு மலையில் ஒரு கடலில் மாதிரி. கலைஞர் முதல்ல எத்தனை புத்தகம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, எத்தனை நாடகம் இருக்காருன்னு தெரியாது. இந்த புத்தகம் ஒரு விதமான அட்டைப்பட தொகுப்போடு நான் நிறுத்தி கொண்டால் தப்பித்து கொண்டேன் அதிகமாக. இந்த புத்தகத்தை நான் பொறுப்பேற்றுக்கொண்டு முதல்ல நான் தயங்கி என்ன வேணாங்க, நான் ஏதாவது தப்பு செஞ்சுடுவேன், அது முதலமைச்சருக்கு கட்சி தலைமைக்கு தெரிஞ்சால் எனக்கு கெட்ட பேராயிடும், இந்த பொறுப்பில் நான் விளைவிக்கிறேன், வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் எனக்கு ஒரு டைம் கொடுங்க, ஒரு 15-20 நாள் கழித்து அப்புறம் ஃபோன் பண்ணி நான் செய்கிறேன். அதுக்கு என்னன்னா, கலைஞருங்கிற ஒரு ஆளை எந்த அடையாளத்துக்குள்ளும் அடக்க முடியாது, எந்த எல்லையிலையும் நீங்கள் அடக்க முடியாது. உதாரணமாக எழுத்தாளர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அவர் தொடாத துறையே கிடையாது. எழுத்தாளர்னு பார்த்தீங்கன்னா அவர் கவிஞராக இருந்திருக்காரு, சினிமா பாடலாசிரியராக இருந்திருக்காரு, 27 பாடங்களுக்கு அவர் சினிமா பாட்டே இருக்கார். அப்புறம் வந்து சினிமா வசனம் எழுதியிருக்கார், நாடக ஆசிரியராக இருந்திருக்காரு, நடிக்கவும் செஞ்சுருக்காரு, நாவல் ஆசிரியராக இருந்திருக்காரு, சிறுகதை ஆசிரியர், கடித ஆசிரியர், உரை ஆசிரியர், தன் வரலாறு எழுதினவர், அப்புறம் பத்திரிகை ஆசிரியர், அப்புறம் பதிப்பாசிரியர். எத்தனை ஆசிரியர், இத்தனை பதவிகள் கொண்ட ஒரு எழுத்தாளரை தமிழ்நாட்டில் காட்ட முடியுமா? அத்தனையிலும் வெற்றி பெற்ற, அத்தனையிலும் சுடர் மிகுந்து ஒளிர்ந்த ஒரு எழுத்தாளர் கலைஞர் மட்டும்தான். அதே போன்று மறு உருவாக்கம்னு ஒன்று, உங்கள் தாய் நாவலர் இவருடைய நடையில் எழுதி மாற்றிருக்கார், அது மறு உருவாக்கம்னு நான் பேர் சொன்னேன். ஆக அந்த தொழிலையும் அவர் செஞ்சுருக்கார், அந்த வேலையும் செஞ்சுருக்கார். அவருடைய நடை வந்து கொஞ்சம் கவர்ச்சிகரமான ஈர்ப்புடைய நடை. அந்த நடையில் அவர் எதை சொன்னாலுமே எடுபடும். ஸோ தாய் காவியத்தை அவர் படித்து அதன் மீது ஈர்க்கப்பட்டு அதை தன்னுடைய நடையில் அந்த கதையை சொல்ல வேண்டும் என்று விருப்பப்பட்டிருக்காரு. அவர் அரசியல்வாதி, அன்னான புடுங்கல், ஆயிரக்கணக்கான புடுங்கல் இருக்கும், கட்சிக்காரனுடைய நெருக்கடி இருக்கும், எவ்வளோ சவால்களுக்கு மத்தியில் அவர் இதை எதிர்க்கார். அப்புறம் அரசியல்வாதின்னு இன்னொரு மூஞ்சி, எம்எல்ஏன்னு ஒரு பதவி, மந்திரி பதவி, அப்புறம் முதலமைச்சர் பதவி. 50 ஆண்டுகளும் இந்தியாவில் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தது டாக்டர் கலைஞர் மட்டும்தான், வேறு யாருக்கும் அந்த பெருமை இல்லை. இது 3வது போராளி. ஒரு அதிசயத்தை அவர் எப்போதுமே 13 வயதில், நான் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், 13 வயதில் எழுதிய ஒரு அதிசயத்தை. 3வதாக போராளி. அவர் முதலாக 13 வயசில் திருவாரூர் வீதியிலே இந்திக்கு எதிராக போராடியது. அந்த போராட்டத்திலிருந்து இன்று அவரை அதிகமாக நினைவு கொள்ளக்கூடிய கள்ளக்குடி போராட்டத்திலிருந்து, கடைசியாக நள்ளிரவில் ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறைச்சாலையிலே விடியகாலம் 5 மணிக்கு உட்கார்ந்திருந்த அந்த புகைப்படம் இருக்கிறது அல்லவா, உலக புகழ்பெற்ற போட்டோக்களில் அதுவும் ஒரு முக்கியமான போட்டோ. அதற்காக அடுத்ததாக உலகத்தில் எந்த பிணமும் செய்யாத போராட்டத்தை கலைஞருடைய பிணமும் செய்தது என்பதான் வரலாறு. தன்னுடைய பிணம் எங்கே புதைக்கப்பட வேண்டும், அங்கே உயிர் இல்லை,
கலைஞர் உயிரோடு இல்லை. அவர் உயிரோடு எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார். ஆனால் என் வாழ்நாளில் ஒரு பிணம் போராடும், அது கலைஞருடைய பிணமாகத்தான் இருக்க முடியும். இனி அது சாத்தியமில்லை. தன்னுடைய உடல் எங்கே புதைக்கப்பட வேண்டும் என்று அவர் உயிர் இருக்கும்போது மனதில் என்ன ஆசைப்பட்டாரோ, எது லட்சியம் என்று கருதினாரோ, எந்த அண்ணாவுக்கு உன்னுடைய இதயத்தை உன்னுடைய காலடியிலே வைக்கிறேன் என்று சொன்னாரோ, அந்த லட்சியத்தை நிறைவேற்றிய கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட ஒரு கவிதையில் எழுதப்பட்ட ஒரு வாக்கியம் வரலாற்றில் நிஜமாக மாறியது என்பதுதான் உண்மை. அந்த நிஜத்தை மாற்றியது கலைஞருடைய பிணம்தான். உலகில் பிணம் போராடும், அதில் வெற்றி பெறும் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு மனிதர் கலைஞர் தான். அதில் அவர் வெற்றி பெறவும் செய்தார். இதுதான் அவருடைய வலிமை. இந்த புத்தகத்தை நான் கலைஞருடைய படைப்புலகம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை நான் தொகுத்தேன். இது ஒரு ஆவணத்திற்காக இந்த புத்தகத்தை நான் காட்டுறேன். இது 1.5 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த புத்தகத்தை தொகுத்து. ஒரு 764 பக்கத்தை தொகுக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண வேலை இல்லை. அவர் மொத்தம் தொகுத்து பார்க்கும்போது 178 புத்தகங்கள் அவர் எழுதியிருக்காரு. இந்த 178 புக்கும் இன்றைக்கி அவைலபிளாக இல்லை. அது பிரிண்ட் செய்யப்பட்டு மக்கி போய் கிட்டத்தட்ட அதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. அதெல்லாம் தேடி 1.5 வருஷமாக இதை தேடி தொகுத்து எடுக்கிறது ஒரு பெரும் வேலை. அதன் பின்பு அவற்றை எல்லாம் படித்து அதில் எனக்கு பிடித்த பகுதிகளை, எனக்கு பிடித்த சிறுகதைகளை, எனக்கு பிடித்த கவிதைகளை, எனக்கு பிடித்த கட்டுரைகளை, எனக்கு பிடித்த நாடகங்களில் அது ஒரு சிறந்த பகுதியை, நாவல்களில் சிறந்த பகுதியை, அவருடைய குரலோவியத்தில் சிறந்த பகுதியை, அவருடைய உரையில் தொல்காப்பிய உரையில் எழுதிய சிறந்த பகுதி, எனக்கு பிடித்த பகுதியெல்லாம் தொகுத்து கொண்டு ஒரு புத்தகமாக கொடுத்து அதை புத்தகமாக கொண்டு வருவது என்பது சாதாரண வேலை இல்லை. அதுவும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில், அதுவும் அரசாங்க கட்டுப்பாட்டில் நடைபெறக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் இப்படி ஒரு புத்தகத்தை கொண்டு வெற்றி அடைவது என்பதில்ல. இதெல்லாம் கலைஞரோட அதிகமாக கஷ்டப்பட்டு தான் சாத்தியம். இதுதான் உண்மை. இதை கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர்களால் வெளியிடப்பட்டது. இதை நான் அந்த புத்தகத்தை எல்லாம் தொகுக்கும்போது படிக்கும்போது அவர் ஒரு நோக்கத்தில் தான் செயல்பட்டிருக்கிறார். இந்த சமூகத்தை மேம்படுத்த வேண்டும், அவ்வளோதான். அவருடைய எழுத்து, பேச்சு, போராட்டம், இலக்கியத்தினுடைய எத்தனை வடிவங்களில் எழுதினாலும் கூட அது ஒரே ஒரு நோக்கம்தான். இந்த தமிழ் சமூகம் மேம்பட வேண்டும், தமிழ் மொழி வாழ வேண்டும், தமிழ் இலக்கியம் என்றும் கொண்டாடப்பட வேண்டும் என்றுதான் அவருடைய லட்சியமாக இருந்தது. அவர் வந்த பிறகுதான், திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் அகநானூறு போற்றப்பட்டது, புறநானூறு தமிழ் சமூகத்துடைய வெளிச்சத்துக்கு வந்தது. அவர் வந்த பிறகுதான் திருவள்ளுவர் மிகுந்த வெளிச்சம் பெற்றார். தமிழ் சமூகத்தில் பள்ளிகளில் எழுத வைத்தார், பேருந்துகளில் எழுத வைத்தார், ஒவ்வொரு அரசு அலுவலர்களும் அந்த திருக்குறளை எழுத வைத்தார். ஒரு இலக்கியத்தை, ஒரு படைப்பை தன் வாழ்நாள் முழுவதும் கொண்டாடி தீர்த்தவர் கலைஞர் அவர்கள்தான். ஒரு சிலப்பதிகாரத்தை அவர் கொண்டாடினார், எல்லா இலக்கியங்களும் அவர் கொண்டாடினார், எல்லா புலவர்களையும் அவர் கொண்டாடினார். தமிழ் இலக்கியம்தான் அவரோட வாழ வைத்தது. 98 ஆண்டுகளுக்கு வாழ்ந்தார் என்றால் அந்த இலக்கியம்தான் அவரை வாழ வைத்தது. அவரே சொன்னார், என்னுடைய எழுதுகோலை யார் வேண்டுமானாலும், என்னுடைய செங்கோலை யார் வேண்டுமானாலும் பிடுங்கிக் கொள்ளலாம் அல்லது என்னிடம் போய்விடும், ஆனால் என்னுடைய எழுதுகோலை என்னிடம் எப்பொழுதும் யாராலும் பிடுங்க முடியாது என்ற ஒரு அறிவிப்போடு வாழ்ந்த ஒரு எழுத்தாளர். அவருடைய 13 வயதில் அவர் எழுதிய வார்த்தைகள், அவர் எவ்வளோ பெரிய ஆற்றல், அறிவாளி, சிந்தனையாளர், போராளி என்பதை நீங்கள் அறிய முடியும். கலைஞரை பற்றி எவ்வளோ தனிப்பட்ட அனுபவங்கள் எனக்கு இருக்கிறது, அரசியல் அனுபவங்கள் இருக்கிறது. இப்போது அண்ணன் சொன்னார் இல்லையா, தெற்கிலிருந்து சூரியன்கிற ஒரு புத்தகத்தில் நான் கட்சிக்காரன் ஒரு கட்டுரை. என்ன அந்த கட்சிக்காரன் அந்த தான் இப்போது கடந்த தேர்தல் சமயத்தில் அந்த கட்டுரை தான் ஒரு ஒரு திரைப்படம் மாதிரி எடுத்து எல்லா தேர்தல் காலத்துலேயும் போட்டாங்க. ஒரு கட்சிக்காரன்னா எப்படி இருப்பாங்கிறத. கலைஞருக்கு எதிராக மனநிலையில் ஒருபோதும் என் வாழ்நாள் செயல்பட்டதே இல்லை. நான் ஒரு முதல்ல ஒரு காலண்டரில் தான் பார்த்தேன் கலைஞரை. இந்த வீட்டில் ஒட்டிருப்பாங்களா காலண்டர், அந்த காலண்டர் தான் அவரை பார்த்தேன். அதுக்கு பண்ணி நான் பார்க்கல. அப்புறம் நேராக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடைத்தது. அப்போதும் அவர் இலக்கியத்தை பற்றி மட்டும் தான் எனக்கு பேசியிருக்கார். நான் ஒரு முறை அவருடைய முதலாக சந்தித்த போது காலையில் விழுந்து கும்பிட்டேன். அப்போ அவர் சொன்னார், எழுத்தாளன் யாருடைய காலையிலும் விழக்கூடாது என்று தான் அவர் சொன்னார். அதிலிருந்து இதுவரை நான் யாருடைய காலையிலும் விழுந்து கும்பிடுவது பழக்கமே என்று எல்லாம் போயிடுச்சு. அண்ணன் அவர்கள் சொன்னார்,
தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும், எதிர்த்த மனிதனும் சரி, ஆதரித்த மனிதனும் சரி, அவரை கொண்டாடி அவரோடு சொல்வதற்கு, அவரை பற்றி நினைவு கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது என்பதுதான். இப்போ அண்ணன் வந்து எவ்வளோ விஷயங்கள் சொன்னார் ஐஏஎஸை பற்றி. எனக்கு ஒரு ஐஏஎஸ் ஒரு விஷயம் சொன்னார். முதலாக அவர் முதலமைச்சராக 70 அந்த காலத்தில் இருக்கும்போது கலப்பின நெல் தயாரித்தாங்க இல்லையா, வேகமாக கிராஸ் செக்ஷனில் உருவாக்குற பயிர்கள்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து கலப்பின நெல்னு ஒரு அப்ரூவ் வாங்கிறதுக்கு அவங்க போனாங்க. அப்போ அவர் கேட்ட ஒரு கேள்வி, நெல் என்னையா பாவம் பண்ணுச்சு, செம்மை நெல் அப்படின்னு வச்சிட்டார். அதில் கூட அவர் கலப்பினங்கிற வார்த்தை அவர் ஏற்றுக்கல, செம்மை நெல் அப்படின்னு சொன்னார். அவர் தான் தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான மனிதர்களால் சமூகத்தால் கேவலமாக நடத்தப்பட்ட மனிதர்களுக்கு பொட்டை 9 என்று சொல்லப்பட்ட மனிதர்கள் எல்லாம் திருநங்கை என்ற ஒரு அருமையான அற்புதமான வரலாற்றில் நீடித்த ஒரு சொல்லை உருவாக்கி தந்தவர் அவர் தான். அதே மாதிரி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னொன்று பேச 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 நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது, சம்பவங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் அரசியல் இருக்குது, அதிகாரத்தில் ஒருவர் கதை எழுதலாம், நாவல் எழுதலாம், கவிதை எழுதலாம், புரட்சியாக மேடைகளில் பேசலாம். அது உலகத்தில் யாருக்குமே அதை சட்டமாக்குகிற வல்லமையோ அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற வல்லமையோ யாருக்குமே இதுவரை வரலாற்றில் உலகில் நடக்கவே இல்லை. கலைஞருக்கு மட்டும்தான் அது சாத்தியப்பட்டது. அவர் என்ன எழுதினாரோ அதை சட்டமாக மாற்றினார், அவர் என்ன பேசினாரோ அதை சட்டமாக மாற்றினார், அதை நடைமுறைப்படுத்தவும் செய்தார். அவருடைய சிறுகதைகளில், அவருடைய நாவல்களில், அவருடைய கவிதைகளில், அவருடைய பேச்சுகளில், அவருடைய திரைக்கதை வசங்களில் எந்த பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்தாரோ அவர் முதலமைச்சரான பிறகுதான் முதலாக இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை உண்டு என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் அவர்தான், நடைமுறைப்படுத்தியவர் அவர்தான். அதே போன்று இந்த கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் மூவலூர் ராமாமிர்த அம்மையார் பெயரில் கொண்டு வந்தவரும் டாக்டர் கலைஞர் தான். அது என்னென்றால் இந்த ஜாதிய பாகுபாடுகள் ஒழிய வேண்டும் என்ற அவருடைய நோக்கம். இந்தியாவிலேயே முதலாக ரேஷன் கடையை கொண்டு வந்தவரும் அவர் தான். அப்போது இந்திரா காந்தி அவரோட முதலமைச்சராக இருக்கும்போது இங்கே வறுமை அதிகமாக இருக்கிறதாகவே நான் உணவு வழங்கும் திட்டத்தை கொண்டு வருகிறேன் என்று சொன்னபோது இந்திரா காந்தி அவர்கள் சொன்னார், என்னோட நிதி இல்லை, நான் நிதி தர மாட்டேன், உங்கள் சொந்த நிதியில் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதலாக நம்முடைய இன்றைக்கு வழங்கக்கூடிய ரேஷன் கடை என்பதை முதலமைச்சர் தான் கொண்டு வந்தார். அதற்கு அவர் சொன்ன காரணம், இந்த நாட்டில் ஒருவன் ஏன் அடிமையாக இருக்கிறான் ஒருவரிடம் என்றால் வறுமையும் பசியும் தான். அந்த பசியிலிருந்து அவனை விடுவித்து விட்டால் அவன் அடிமை வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகி விடுகிறான். ஆகவே அவனுக்கு பசியை போக்கி அவனை அடிமை வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்கிறேன் என்பதற்கு உயரிய லட்சியத்தோடு தான் அவர்கள் இந்தியாவில் அந்த உணவு கடை, ரேஷன் கடையை கொண்டு வந்தார்கள். அது மிகப்பெரிய திட்டம். அதற்கு முன்பாக 60, 70களில் எல்லோரு வீடுகளிலும் உயர்ந்த ஜாதி என்பவர்களிடம் ஒரு குடும்பத்தில் பண்ணையாள் என்று ஒருத்தர் இருப்பான், படியாள் என்று ஒருத்தர் இருப்பான். எதற்காக பண்ணையாள், படியாள்? இரவு முழுதும் உழைக்கணும், இரவு முழுதும் வேலை செய்யணும், கொடுத்தா கொஞ்சம் சோறு கொடுப்பாங்க. அந்த உணவு ஒரு மனிதனை அடிமையாக்கி வைக்கிறது. அந்த உணவு பஞ்சம் ஒரு குடும்பத்தையே அடிமையாக்கி வைத்திருக்கிறது. ஆகவே இந்த பசியை நீக்கினால் அந்த மனிதனையும் அந்த குடும்பத்தையும் அடிமை வாழ்ந்து விடுவிக்க முடியும் என்ற ஒரு சமூக சிந்தனை தான் அந்த உணவு திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்தினார். அதே போன்று இந்த கிராமப்புறங்களில் ஜாதிய கட்டமைப்பு, ஜாதி இறுக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதை போக்குவதற்கு என்ன வழி என்று அவர் சிந்தித்தார். அவர்தான் அந்த திட்டத்தால் தான் அவர் முதலாக என்ன பண்ணுறாரு, போக்குவரத்து கடையை தேசியமயமாக்குகிறார். கிராமப்புறங்களுக்கு அவர் பேருந்துகளை இயக்குகிறார். டவுன் பஸ்ஸுங்கிற சிஸ்டத்தை அவர் தான் கொண்டு வர்றார். அதுக்கு என்ன காரணம், 2 வித்தியாசம் இருக்குது. ஒரு பேருந்தில் முன்னாடி நீங்கள் தெருவில் நடக்க முடியும், ஒரு பேருந்து அரசு பேருந்தில் ஏறும்போது அங்கே ஜாதி நடைமுறைப்படுத்தப்பட முடியாது, தீண்டாமை நடைமுறைப்படுத்த முடியாது. அதற்கு முன்பாக இருந்த பஸ்ஸில் ஹரிஜன் உட்கார இடம் என்று ஒரு சீட் இருந்தது. எல்லோருக்கும் சீட் இருக்கும், இவங்களுக்கு மட்டும் தரையில் உட்கார்ற மாதிரி இருந்தது. இது அவருடைய மண்டையில் உரைச்சி அது ஒரு காயத்தை, ஒரு வலியை அவருக்கு கொடுத்துருக்கு. அதை ஒன்று தான் அவர் என்ன பண்ணுறாரு,
இந்த தேசிய உடைமையாக்குறார். கிராமப்புறங்களுக்கு அவர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் வெறும் 6000 கிலோமீட்டர் தான் இருந்தது. அவர் முதலமைச்சரான 5 ஆண்டுகள் அது 38,000 கிலோமீட்டராக மாறுது. கிராமப்புறங்களுக்கு சாலையும் போக்குவரத்தும் கொடுத்தது மூலமாக என்ன பண்ணுறாருன்னா 2, 1 கிராம அடிமை வாழ்ந்து அவன் நகரப்புறத்தை நோக்கி வருகிறான். பஸ்ஸில் ஏறும்போது ஜாதி விலகி போகுது. 2, இந்த 2ஐயும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தான் அவர் கிராமப்புறங்களுக்கு பஸ் வசதியையும் சாலை வசதியும் ஏற்படுத்தினார். எதுக்காக சொல்லணும், ஒருத்தன் கவிதை எழுதலாம், நான் கவிஞராக இருக்கலாம், எழுத்தாளர் இருக்கலாம், எவ்வளோ திட்டங்களை பெரிய புரட்சிகரமான திட்டங்கள் நான் சொல்லலாம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தவே முடியாது. அப்படி எவனும் படுத்ததே கிடையாது. இதை அடுத்து வர அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முதலாக இந்தியாவிலேயே பெண்களுக்கு 23% உள்ளாட்சி தேர்தலில் ஒதுக்கீடு இந்தியா மாநிலங்கள் பண்ணிச்சு பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தில். ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதலாக நடைமுறைப்படுத்தியது டாக்டர் கலைஞர் தான். தமிழ் படிச்சிருந்தா அவனுக்கு வேலையில் முன்னுரிமை அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தது அவர் தான். தமிழ் படிச்சிருந்தா அவனுக்கு வாத்தியார் வேலை கட்டாயம் கொடுன்னு சொன்னதும் அவர் தான். இந்த நவீனமய மக்கள் அவர் எப்போதும் ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் பழைய இலக்கியங்களை அவர் போற்றுறார், மறுபக்கம் நவீனத்தையும் அவர் தான் கொண்டாடினார். அப்படி ஒரு அரசியல் மனப்பான்மை உள்ள ஒரு சிந்தனை உள்ள ஒரு 2ஐயும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அறிவாளி தமிழ்நாட்டில் இதுவரை உருவாகவே இல்லை என்று என்னால் சொல்ல முடியும். புறநாற்று நூற்றாற்றை பேசுவார், அகநாற்றை பேசுவார், தொல்காப்பியத்தை பேசுவார். கம்ப்யூட்டரில் அவர் கணினியில் போய் உட்காந்து வேலையும் பார்ப்பார். இன்றைக்கி சென்னை இந்த 25 ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை, பொருளாதாரத்தை, இன்று 9.6 ஜிடிபியில் நம்ம தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்குன்னா அது கலைஞர் தான் காரணம். இந்தியாவிலே முதலாக அவர் டைடல் பார்க்கை பிஜேபியில் நிறைய பேர் சொல்கிறான், பிஜேபி கூட்டணி வச்சேன், பிஜேபி கூட்டணி வச்சேன். பிஜேபி கூட நாங்கள் கூட்ட வச்சுருந்தாங்க, எந்த கூட்டில் நாங்கள் கூட்டியிருந்தாலும் நாங்களாக தான் இருப்போம். முதலாக இந்தியாவில் டைடல் பார்க்கை சென்னை தரமணியில் அவர் தான் கொண்டு வந்தார். ஆக இந்த தொழில் வளர்ச்சிக்கு அவர் தான் காரணம். சரி, தொழில் வளர்ச்சி தான் அப்படி இருக்கார், கட்டடக்கலையில் அவர் மக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த கட்டடக்கலையிலையும் அந்த ஆள் தான் விற்பனர். பூம்புகார் போய் பாருங்கள், வள்ளுவர் கோட்டம் போய் பாருங்கள், வள்ளுவர் சிலையை பாருங்கள், இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பாருங்கள், புதுசாக கட்டப்பட்ட அந்த சட்டமன்ற வளாகத்தை பாருங்கள். புதுமை விரும்பி இப்படி ஒவ்வொருத்தரும் விவசாயமா நமக்கு நாமே திட்டம், உழவர் சந்தை, இலவச மின்சாரம், இப்படி ஒவ்வொரு துறையிலும் கல்வித்துறையா சமச்சீர் கல்வியை அவர் தான் கொண்டாடுறாரு. இப்படி எல்லா துறையிலும் இந்த உடம்புல என்னென்ன பாகங்கள் இருக்குது அது மாதிரி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் அறிந்து அதற்கேற்ற சட்டங்களை கொண்டு வந்து இங்கே நடைமுறைப்படுத்தி வரும். இந்த 2006 அவர் தான் அனைத்து சாதியிலும் அச்சராகல சட்டத்தை அவர் தான் கொண்டாடுறாரு. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், இப்படி ஒரு ஆள் இருப்பாரா? இருக்க முடியுமா? ஒரு கட்சி நடத்த 50 வருஷமாக ஒருத்தன் கட்சி நடத்துறதும் நடுக்கடலில் தனித்தனியாக குச்சி சாகிறதும் ஒன்று. 50 வருஷம் அதை சந்திச்சிருக்கார் அவர். 50 ஆண்டு காலம் இந்த கட்சியுடைய தலைவராக இருந்திருக்கார், 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். நீங்கள் அப்படியே திட்டமிட்டு பாருங்களேன். இது 2 விஷயம் இருக்குது. ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுங்கிறது வேறு, ஒரு நிலையான நீடித்த வளர்ச்சிக்கான சட்டங்கள் வேறு. இப்போ சொத்தில் சம உரிமை பங்கு, இப்போ யாராவது கல்யாணம் ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம ஆம்பளெல்லாம் கெஞ்சிட்டு கிடக்கிறோம், ஏதாவது போய் கோர்ட்டில் போய் நோட்டீஸ் போட்டு போயிடுது. இவன் போய் அப்புறம் கெஞ்சிறான். பழைய காலம் மாதிரி நான் உனக்கு கல்யாணம் கட்டினேன், சீர் கட்டினேன், அதை கொடுத்தா பொங்கல் காசு கொடுத்தா, இதெல்லாம் இன்னும் வா கோர்ட்டுக்கு. பெண் கல்வியில் பெண்களுடைய முன்னேற்றத்தில் அவளுடைய வேலை வாய்ப்பெல்லாம் எல்லா விதமான முன்னேற்றங்களும் அவர் தான் தமிழ்நாட்டில் செஞ்சார். குறிப்பாக தொடக்க கல்வியில் எல்லோரும் பெண்கள்ங்கிற ஆசிரியர் நியமனத்தை அவர் தான் கொண்டு வர்றார். அங்கன்வாடியில் பெண்கள் தான் இருக்கணும்னு அவர் தான் கொண்டு வர்றார். அதே மாதிரி இந்த ஊனமுற்றோருங்கிற வார்த்தையை அவர் கண்டுபிடிச்சோன்னார்ல, ஒரு வார்த்தை என்ன அற்புதம், மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தை. அவர் இந்த சமூகத்தில் செஞ்ச மிக சொற்கள் வழியாக அவர் ஏற்படுத்தின மாற்றத்தை மட்டும் பட்டியலிட 100 வரும். சொற்களின் வழியாக 2 சொல்கிறேன். இதே மாதிரி தான் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பேடு போகுது, ஒரு ஐஏஎஸ் எடுத்துகிட்டு போகிறாரு, ஒரு அரசாணை வெளியே வர இருக்குது. அந்த அரசாணையில் ஒரு வார்த்தை மாற்றுறார், படுத்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட்டுறார். தாழ்த்த பட்டன் இருந்தது, தாழ்த்த படுத்த பட்டன் மாற்றுறார். பிற்பட்டன் இருந்தது, பிற்படுத்தப்பட்ட. யாரோ உன்னை அடிமைப்படுத்தியிருக்கிறான், யாரோ உன்னை கேவலமாக நடத்தியிருக்கிறான். ஆகவே நீ அடிமையாக இல்லை,
உன்னை யாரோ அப்படி செய்திருக்கிறான். படுத்தேங்கிற ஒரு சொல் வழியாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 40-50% மக்களுக்கு அந்த சொல்லின் வழியாக விடுதலை அளித்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இப்போது இருக்கக்கூடிய தற்சமய நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்டத்தை இப்போது அறிமுகப்படுத்தியிருக்கிறார். 29/4/2025 சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார். இந்த மண்ணினுடைய ஆதி குடிகளான பூர்வ குடிகளான ஆதிதிராவிடர் மக்களை அவர் வாழும் பகுதியை அவமானப்படுத்துகிற விதமாக, இழிவுபடுத்துகிற விதமாக, கேவலப்படுத்த விதமாக காலனி என்ற சொல் அரசு ஆவணங்களில் இருக்கிறது. அந்த ஆவணங்களிலிருந்து இன்று முதல் இந்த பெயரை நீக்குகிறேன் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். இந்த அறிவிப்பு என்பது கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கப்பட்ட அந்த சமூக அழுக்கை ஒரு அரசாணையால் நீக்க முடியும் என்பதை இன்றைய முதலமைச்சர் செய்திருக்கிறார். இந்த ஒரு 100 ஆண்டில் இந்த தமிழ்நாட்டில் நடந்த மிக பெரும் மாற்றங்கள், இந்த நீதி கட்சி தான் முதன்முதலாக பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியது. நீதி கட்சி தான் முதன்முதலாக பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கியது. நீதி கட்சிக்கு பின்னாடி கலைஞர் அந்த பெண்களுக்கு சம உரிமை சொத்து கொண்டு வருகிறார். அனைத்து ஜாதியும் அர்ச்சராகலாம், அதிலும் பெண்களும் ஓதுவாராகலாம்ங்கிற சட்டத்தையும் இந்தியாவிலே இங்கே தான் கொண்டு வந்தார்கள். எல்லா மாநிலங்களும் பின்பற்றாத போது முன்னோடி திட்டங்களை இந்த சமூகம் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற ஓயாமல் சிந்தித்து போராடி தன் வாழ்நாளெல்லாம் 13 வயதில் தொடங்கி கிட்டத்தட்ட 85-88 வயது வரை ஓயாமல் போராடிய ஒரு அரசியல்வாதி அல்ல, ஒரு இலக்கியவாதி, ஒரு மொழி பற்றாளன், ஒரு சமூக சீர்திருத்தவாதி, ஒரு சமூக சிந்தனையாளன். எனக்கு தெரிந்து உலகில் டாக்டர் கலைஞர் என்ற ஒரு மனிதருக்குத்தான் அந்த வாய்த்தது. அந்த மனிதர் தமிழ் சமூகத்தில் மிக பெரும் பங்களிப்பு. இந்த பழைய இலக்கியங்கள் எல்லாம் சில சமூகங்கள் தான் படிக்க வேண்டும், சில சமூகங்கள் படிக்கக்கூடாது என்று தான் இலக்கியம் இருந்தது. படிக்கவே கூடாது என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். எல்லோரும் படிக்க வேண்டும் என்று போராடியது இந்த நீதி கட்சி தான். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அண்ணா வந்தார், கலைஞர் வந்தார், இப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இது 100 ஆண்டு கால போராட்டத்தினுடைய வெற்றி. 100 ஆண்டு காலம் நம் சமூகத்தில் இந்த புரட்சியாளர்கள், சமூக புரட்சியாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள் இவர்களெல்லாம் உருவாக்கிய ஒரு மதிப்பீடு தான் இப்படியான ஒரு வளர்ச்சியான வசதியான வாழ்க்கைக்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த விதத்தில் தன்னுடைய வாழ்நாள்தான் தமிழ் சமூகத்திற்கு போராடிய டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், நான் என்றும் கருப்பு சட்டைக்காரனாகவே இருப்பேன். அது அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், என் வாழ்நாள் முழுவதும் நான் கொள்கைக்காரனாகவே வாழ்வேன், ஒரு நாள் என் கொள்கையிலிருந்து விலகவே மாட்டேன் என்று சொன்னார். அவருடைய எழுத்தில் எங்குமே ஜாதி சார்ந்த இழிவுகள் கிடையவே கிடையாது. அதே மாதிரி மதம் சார்ந்த வார்த்தைகளை அவர் குறிப்பிடவே இல்லை, கடவுள் சார்ந்த வார்த்தைகளை அவர் குறிப்பிடவில்லை. திருக்குறளுக்கு உரையாக இருக்கலாம், அல்லது தொல்காப்பிய உரையாக இருக்கலாம், அங்கெல்லாம் நாகரிகமான வார்த்தைகளை, இறை என்பதற்கு போல இயற்கை, அவன் இறை என்றால் கடவுள் என்று பொருள், அவரை இதை இயற்கை என்று மாற்றுகிறார். எங்கெல்லாம் அவருக்கு ஒவ்வாத பொருள் எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கை முறைக்கு மாற்றி இந்த தமிழ் சமூகத்தை சிந்தனையில், அறிவில், நாகரிகத்தில், பண்பாட்டில், பொருளாதாரத்தில் உலக சமூகம் போராடுகிற அளவுக்கு, உலக சமூகத்தோடு ஒப்பிடுகிற அளவுக்கு அவர்களோடு போட்டி போட்டுகிற ஒரு வாழ்வை, மேம்பட்ட வாழ்வை வாழ வேண்டும் என்று உழைத்த கலைஞருடைய அவருடைய 102வது பிறந்த நாளில், இந்த அண்ணா நூற்றாண்டு நாளில் அவரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு என்பது மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்கு என்னுடைய நன்றி. இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்று சொன்னார், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொன்னார்கள். கலைஞர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, தமிழ் வெல்லும், தமிழ் வெல்லும், தமிழ் வெல்லும். நன்றி.